யாரோ ஒருத்தர் ப்ரே பண்ண போது. ஸ்தோத்திரம். நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, கடந்த ஆம், அஹ், சில வருடங்களாக அப்பா, நாங்கள் அப்பா உம்முடைய இந்த வார்த்தை, இந்த ரைட் டிவிஷன் மூலமாக ஆண்டவரே நாங்கள் கற்றுக்கொண்டு வருகிறோம். ஆண்டவரே, எத்தனையோ காரியத்திலே பாரம்பரியமாக கற்றுக்கொண்ட சில காரியங்கள் எல்லாம் ஆண்டவரே அது சரியில்லை என்பதை வேத ஆதாரத்துடன் ஆண்டவரே எங்களுக்கு கற்பித்து ஆண்டவரே எங்கள் கண்களை ஆத்மீக கண்களை திறக்க வைத்தீரே, அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொரு வாரமும் அநேக காரியங்களை, புதிய காரியங்களை ஆண்டவரே அப்பா வசனத்தின் மூலமாக நாங்கள் தெரிந்து அறிந்து கொண்டு வருகிறோம். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த ஆழமான சத்தியங்களை நாங்கள் படிக்கும் பொழுது எங்களுக்கு நல்ல புரியத்தக்கதாக அந்த கிருபை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. போன வாரம் கூட சுவாமி உமக்கு தேவனுக்கு சொந்தமானதை பார்க்க எங்களுக்கு கிருபை செய்தீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எல்லாரையும் மீட்க நீர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறீர் அப்பா. இந்த இந்த காரியத்தை நாங்கள் அறியாமல் இருந்தோம் சுவாமி. அப்பா, இந்த காரியம் அப்பா நல்ல ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு தான் என்பதை, மீட்கப்பட்டவர்கள் என்று நாங்கள் நினைத்திருந்தோம். ஆனால் பெரிய ஆழமான ஒரு பெரிய சத்தியத்தை எங்களுக்கு புரிய கிருபை செய்தீரப்பா. அப்படியே நீர் ஏன் மறிக்க வேண்டும் என்பதையும் பார்ப்போம் சுவாமி. ரட்சிக்கப்பட்டவர்களை குறித்தும் ரட்சிக்கப்படாதவர்களை குறித்தும் அறிய நீர் கிருபை செய்தீரப்பா. இன்னும் அநேக காரியங்களை அறிய கிருபை செய்தீர். இந்த மாதிரி ஆண்டவரே எங்களை போல அநேகர் தாகமுள்ள வசனத்தின் மூலமாக தாகமுள்ள ஒவ்வொருவரையும் நீர் ஆண்டவரே அழைத்து கொண்டு வந்து நாங்கள் பெறுகிற இந்த சந்தோஷத்தையும் ஆண்டவரே நாங்கள் பெறுகிற இந்த என்லைட்மெண்ட், கர்த்தருடைய வார்த்தை குறித்து கிடைக்கிற அந்த என்லைட்மெண்ட்டையும் மற்றவர்களும் அறியத்தக்கதாக ஆண்டவரே கிருபை அளிக்க முடியாது ஜெபிக்கிறோம். எந்த விதத்திலையும் தடைப்படாதபடி கர்த்தாவே இந்த ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இந்த பைபிள் ஸ்டடி நடக்க ஆண்டவரே நீர் கிருபை அளிக்க முடியாது ஜெபிக்கிறோம். முக்கியமாக பேசுகிற தாசர்கள் இருவரையும் ஆண்டவரே உம் கரத்திலேயே நாங்கள் கொடுக்கிறோம். இவர்கள் மீது எல்லா நேரத்திலும் உட்கார்ந்து அதிகமாக ஆண்டவரே அப்பா உம்முடைய காரியங்களை ஆண்டவரை ப்ரிப்பேர் பண்ணி எங்களுக்கு ஆண்டவரே கொடுக்குறாங்க சுவாமி. இவர்கள் இருவருக்கும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆண்டவரே கரெக்டான ரைட் பாத்துல அவர்கள் எங்களை அழைத்து செல்ல ஆண்டவரே அவர்கள் கிருபை அளிக்க முடியாது ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த வேலையிலே கூட ஆண்டவரே வர வேண்டிய ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரை கொண்டு வர கிருபை அளிக்க முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஜெசிக்கு ஆண்டவரே அந்த சிறு குழந்தையோட கண் பார்வைக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க சுவாமி. அந்த குழந்தைக்கு டாக்டர்ஸ் கண்களிலே ஒரு கிருபை கிடைத்து எல்லாம் வல்ல தேவனுடைய கிருபை ஆண்டவரே இருந்து அந்த குழந்தை ஆண்டவரே சின்ன பிள்ளைக்கு ஆண்டவரே அந்த கண் பார்வை இழந்து விடாதபடி கர்த்தாவே அவன் மீண்டும் அந்த பார்வை தெளிவாக பெற கிருபை அளிக்க முடியாது ஜெபிக்கிறோம். எல்லா நேரத்தையும் கருத்துல கொடுக்கிறோம் சுவாமி. இந்த ஸ்டடி நேரத்திலே அப்பா நீர் பொறுப்பெடுத்து ஆட்கொண்டு வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன். ஆமென். ஆமென். லாஸ்ட் வீக் வந்து நம்ம சும்மா சின்ன ரீகேப் என்ன வரைக்கும் முடிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ மரணம் நல்லதா கெட்டதா அப்படின்றதுல பார்த்துட்டு இருக்கும்போது தேவனுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம். அப்போ மரணம் கெட்டதுன்ற இதை பார்த்து முடிச்சு, அப்போ மரணம் நல்லது அப்படின்னும் போது தேவன் தன்னுடையதை இழப்பாரா, அவர் தன்னுடையதை இழக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ தேவனுடையது என்னது, எதெல்லாம் தேவனுடையது அப்படின்னா வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்ததே அவர் தான். அப்ப அதுல உள்ள யாவும், அதனுடைய நிறைவு, அதில் உள்ள குடிகள், ஒவ்வொரு ஆத்துமாக்கள் எல்லாமே வந்து தேவனுடையது அப்படின்னு பார்த்தோம். அப்ப தேவனுடையதை தேவன் இழக்கப் போவதில்லைன்னும் போது அதான மாயைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கு. அதுவும் வந்து தேவனால ஒரு பர்பஸ்க்காக, ஒரு காரணத்திற்காக மாயைக்கு உட்படுத்தப்பட்டிருந்துச்சு. அப்ப அந்த மாயையிலிருந்து உட்படுத்தப்பட்ட அந்த அழிவுல இருந்து தேவன் எப்படி மீட்டெடுக்கிறார் அப்படின்றதுக்காக தேவன் ஒரு திட்டம் வைத்திருந்தார் அப்படின்னு பார்த்தோம். அதுக்காக அவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனையே சிலுவையில மரண பரியந்தம் தாழ்த்தி சிலுவையில மறிக்க ஒப்பு கொடுத்தாரு. அவருடைய உயிர்த்ததின் மூலமாக மரணத்தையும் வென்றெடுத்தார் அப்படின்னு பார்த்தோம். அப்ப அந்த மரணத்தை வென்று எடுக்கிறதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னா பாவம், அதனுடைய விளைவாக வந்த மரணம், இது ரெண்டத்தையும் முடிச்சு வைக்கிறதுக்காக அவர் அந்த மரணத்தின் மூலமா அதெல்லாம் நிறைவேற்றி முடித்து
மீட்பை கொண்டு வராரு அப்படின்னு பார்த்தோம். அப்ப யாருக்கெல்லாம் அந்த மீட்பை கொண்டு வந்திருக்கிறாரு, அந்த மீட்பு யாருக்காகலாம் உண்டாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ரட்சிக்கப்பட்டவர்களுக்காக, ரட்சிக்கப்படாதவர்களுக்காகவா, இல்ல எல்லோருக்காகவும் அப்படின்னு பார்த்தா, எல்லோருக்காகவும் அப்படின்னு பார்த்தோம். அப்ப இந்த எல்லோருக்காகவுமான ரட்சிப்பை தேவன் உண்டு பண்ணியிருக்கிறாரு அப்படின்னும் போது, அப்ப அந்த எல்லோருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, அதுல ரட்சிக்கப்பட்டவர்களும் இருக்கிறாங்க. இப்ப இன்னைக்கு டேட்ல ரட்சிக்கப்பட்டவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்களும் அதுல அடங்கி இருக்கிறாங்க. ரட்சிக்கப்படாதவர்களும் அதுல அடங்கி இருக்கிறாங்க அந்த மீட்பின் திட்டத்துல. அப்ப அந்த திட்டம் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்க்கும்போது, ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு அது எப்படியா அது வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில காரியங்கள் பார்த்தோம். நம்ம வந்து தேவனுடைய நீதியா இருக்கிறோம் இன்னைக்கு. நம்மள நீதிமான் ஆக்கி தேவனுடைய நீதியாவே மாத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு. அதே மாதிரி ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு வந்து ஒரு நற்செய்தி அறிவிக்கப்பட்டிருக்கு. என்னது? மரணம், இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தின் மூலமாக, அவருடைய உயிர்த்தெழுதலின் மூலமாக மரணம் பரிகரிக்கப்பட்டு விட்டது என்றும், ஜீவனும் அழியாமையும் அது வந்து இனி இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வரப்போகுது அப்படின்ற நற்செய்தி சுவிசேஷம் வந்து ரட்சிக்கப்படாதவர்களுக்கு தெரியாது. ஆனா ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு அந்த சுவிசேஷம் நற்செய்தியாக அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம். ரெண்டாவது, இந்த ரட்சிப்பிற்காக ஒரு விலை கிரயத்தை கொடுத்தாரு. அது வந்து அவருடைய தன்னுடைய ரத்தத்தையே கொடுத்தாரு. அதாவது அவருடைய ஆத்துமா. அந்த ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி நம்மளை மீட்டிருக்காரு. அதனுடைய எஃபெக்ட் வந்து இன்னைக்கே நமக்கு அப்ளை ஆயிருக்கு. நம்ம ரட்சிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லும் போதுன்னு பார்த்தோம். நாலாவது விஷயமா, ரட்சிக்கப்பட்டவர்கள் வந்து விசேஷமானவர்கள். இந்த கிருபையின் காலத்துல விசுவாசத்தை கொண்டு கிருபையினாலே ரட்சிக்கப்பட்ட நம்ம விசேஷமானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வசனத்துல சொல்றத பார்த்தோம். சோ இதெல்லாம் வந்து ரட்சிக்கப்பட்டவர்களை குறித்து நம்ம பார்த்தோம். ரட்சிக்கப்படாதவர்களை குறித்தும் நம்ம ஒரு சில காரியங்கள் பார்க்க ஆரம்பிச்சோம். இயேசு கிறிஸ்து ரட்சிக்கப்படாதவர்களுக்காகவும் மரித்தாரா அப்படின்னு பார்த்தோம். ஆமா, ரட்சிக்கப்படாதவர்களுக்காகவும் தான் மரித்திருக்கிறாரு, எல்லாருக்காகவும் தான் மரித்தாருன்னு. அப்போ சில முக்கியமான கேள்விகள் நம்ம கேட்க வேண்டியிருக்கு அடிப்படையில. ஏன்னா நமக்கு வந்து கிறிஸ்தவம்ன்றது வந்து பைபிள் கிறிஸ்டியானிட்டி, பைபிள்ல வேதத்துல சொல்லப்படுற கிறிஸ்தவம் ஒண்ணு இருக்கு. இன்னைக்கு நம்ம பாரம்பரியமா ஃபாலோ பண்ற கிறிஸ்தவம் ஒண்ணு இருக்கு. இப்படி பல நம்மளுடைய ஐடியாலஜில இதுதான் கிறிஸ்தவம்னு நம்ம ஒரு கட்டமைப்பு, ஒரு வடிவத்தை கொடுத்து வச்சிருக்கிறோம். சோ அப்படிப்பட்டதான ஒரு கிறிஸ்தவம் இருக்கு. இது எல்லாத்துக்கும் நிறைய பின்னணிகள் இருக்கு. சோ அதனால நிறைய கேள்விகள் நம்ம கேட்டு அதுல இருந்து வேதத்தின் அடிப்படையில கிறிஸ்தவத்தை புரிந்து கொள்றது, இல்லது கிறிஸ்துவை புரிந்து கொள்றது, தேவனுடைய திட்டத்தை புரிந்து கொள்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில கேள்விகள் படிக்க ஆரம்பிச்சோம். அதுல முதல் வந்து இயேசு கிறிஸ்து எல்லாருக்காகவும் மரித்தாரா, இல்ல அநேகருக்காகவும் மரித்தாரா அப்படின்னு பார்த்தோம். அதுல நிறைய வசனங்கள் பார்த்தோம். அவர் எல்லாருக்காகவும் மரித்தாரு, அநேகருக்காகவும் மரித்திருக்காருன்னு பார்த்தோம். ஏன் அநேகருக்காகன்னு சொல்லப்பட்ட இதுல வந்து அவர் நியாய பிரமாணத்திற்கு உட்பட்டு வந்திருந்தாரு. விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு ஊழியம் செய்யப்படி வந்தாரு. நியாய பிரமாணத்தை நிறைவேற்ற வரைக்கும் அந்த வெளிப்பாடு அவர்களுக்கு கிடைக்கப்படலை. அப்ப சிலுவையில மரித்தது வந்து அநேகருக்காக மரித்தார் அப்படின்ட்டு வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அந்த அநேகர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த இஸ்ரவேல் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், அவர்களுக்காக தான் வந்தாரு. அதுல அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டார்கள். சிலர் தெரிந்து கொள்ள, பரிசேயர் சதுசேயர் மாதிரி ஆட்கள் அப்போ தெரிந்து கொள்ளப்படல. அவர்கள் வந்து இது பண்ணப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தது, வெளிப்பாடு மாறும் போது அந்த நியாய பிரமாணத்தை நிறைவேற்றி முடித்ததுக்கு அப்புறம் பவுல் மூலமா அவர் எல்லாருக்காகவும் மரித்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அவர் எல்லாருக்காகவும் மரித்திருக்கிறாரு, எல்லோரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு பாக்குறோம். அதே மாதிரி ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படி, அப்போ ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் அதுல அடங்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஏன் அவர் ஒவ்வொருத்தருக்காகவும் மரிச்சிருக்காருன்ற வெளிப்பாட்டை இப்ப கொடுக்குறாரு அப்படின்னா, எல்லாமே தேவனுக்கு சொந்தமானது, சகலமும் அவர் மூலமா தான் சிருஷ்டிக்கப்பட்டு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம். ரெண்டாவது, தேவனுடைய சித்தமா இருக்கு. அது எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதும், சத்தியத்தை அறிகிற அறிவை அடையணும்ன்றதும் தேவனுடைய சித்தமா இருக்கு, அவருடைய சித்தமா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். மூணாவது விஷயம், இறுதியா எப்படி உலகத்தினுடைய கடைசியில எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வசனத்துல சொல்லும் போது, தேவனே சகலத்திலும் சகலவுமாய் இருப்பார், எல்லாவற்றையும் நிரப்புகிறவராய் இருப்பார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். 2 வசனம் பார்த்தோம். சோ அந்த இதன் அடிப்படையில தேவன் எல்லாவற்றிலும் எல்லாமா இருக்கணும்னா, எல்லாமே வந்து அந்த காலகட்டத்துல கிறிஸ்துவுக்குள் கூட்டி சேர்க்கப்படணும். கிறிஸ்து தேவனுக்குள் இருப்பாரு, தேவன் எல்லாவற்றிலும் எல்லாமா இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு, அதனால இந்த ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா எல்லாருமே மீட்கப்பட்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனாலதான் தேவன் ஒவ்வொரு மனிதனுக்காகவும் மரித்திருக்கிறாரு, எல்லாரையும் மீட்கும் பொருளாக அப்படின்லாம் சொல்லி அந்த எல்லோரும்ன்றதுக்கும் பார்த்தோம். அப்போ வசனத்துல வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்த்து முடிச்சோம். இது வந்து லாஸ்ட் வீக் வரைக்கும் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்றது தெரிஞ்சு. ஸோ இப்ப இந்த வீக்ல நம்ம இன்னும் வேற சில கொஸ்டின்ஸ் இதுக்கு போறோம். இதுல லாஸ்ட் வீக்ல இருந்ததுல ஏதாவது கேள்விகள் இருக்கா, டவுட் இருக்கா, இல்ல கிளியரா இருக்குன்னா கண்டினியூ பண்ணலாம்னு சொன்னீங்கன்னா அடுத்தது கண்டினியூ பண்ணிடலாம் இந்த வாரத்துக்கானதுல.
லாஸ்ட் வீக் ஆனதுல ஏதாவது கேள்விகள் இருக்கா இல்ல கண்டினியூ பண்ணலாமா இந்த வீக்கு? கண்டினியூ கேக்குதா? பண்ணலாம்ண்ணா. ஓகே. கண்டினியூ பண்ணலாம்ண்ணா. ரைட். ஸோ இந்த வாரம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் விஷயம் சில கேள்விகளுக்கு நம்ம கேட்க போறோம். நமக்கு நாமே ஒரு சில கேள்விகள் கேட்க போறோம். இந்த கேள்விகளுக்கு நம்ம பதில் என்ன அப்படின்னு பார்க்கறோம். நம்ம என்ன நினைக்கிறோம் இந்த கேள்விகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான சில கேள்விகளை நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுல முதல் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இயேசு கிறிஸ்து எல்லோருக்காகவும் மரித்தாரா? நான் போன வாரமே சொன்ன மாதிரி இது நிறைய நம்ம கொஸ்டின்ஸ் கிரியேட் பண்றதுனால இது எல்லாம் ஒரு பதில் கொடுக்கும் போதுதான் வந்து அந்த புரிதல் வந்து இன்னும் ஈஸியா கூட இருக்கிற மாதிரி லைவ்லியா இருக்கும். இல்லைன்னா வெறும் நான் கடகடன்னு இது சொல்லிட்டு போற மாதிரி இருக்கும். அதனால உங்களுடைய தாட்ல என்ன இருக்கு அந்த மாதிரி நம்ம ஒரு டிஸ்கஷன், ஏன்னா இது வந்து ஒரு மெசேஜ் கிடையாது, இது வந்து ஒரு பைபிள் ஸ்டடி. நம்ம வந்து குரூப்பா சேர்ந்து ஒரு பைபிள் ஸ்டடி பண்றோம், அனலைஸ் பண்றோம், படிக்கிறோம், புரிந்துட்டு ட்ரை பண்றோம். அதனால இதுக்கு பதில் சொல்லும் போது தான் அது இன்னும் ஈஸியா இன்ட்ராக்டிவா இருக்கும். அதனால பதில் எதிர்பார்த்து கேட்கிறேன், சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து எல்லாருக்காகவும் மரித்தாரா? ஆமா. எல்லாருக்காகவும் மரித்திருக்காரு. எப்படி தெரியும் நமக்கு எல்லாருக்காகவும் மரித்திருக்கிறாருன்ட்டுன்னு? என்ன ப்ரூஃப் இருக்கு? நம்ம இப்ப ஒண்ணு சொல்றோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ரூஃப் வேணும். ப்ரூஃப் இல்லாம நான் வந்து நிலால ஆயா வடை சொல்றாங்கன்னு சொன்னா ஆமான்னு சொல்லிட முடியாது இல்லையா? அப்ப அதுக்கு ஒரு ப்ரூஃப் வேணும். அப்ப என்ன ப்ரூஃப்? இயேசு கிறிஸ்து எல்லாருக்காகவும் மரித்திருக்காருன்னு பொதுவா நம்மளுடைய ஐடியா எப்படி இருக்கு? ஆமா, இயேசு கிறிஸ்து எல்லாருக்காகவும் மரித்திருக்காருன்னு. அப்ப அதுக்கு ப்ரூஃப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு வசனம் படிக்கலாம். 2 கொரிந்தியர்ல 5வது அதிகாரம் 15வது வசனம் எடுத்து படிங்க. 2 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 5வது அதிகாரம் 15வது வசனம். பிழைத்திருக்கிறவர்கள் ம். இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் ம். தங்களுக்காக மரித்து எழுந்தவர்க்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்றும் நிதானிக்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்து எல்லாருக்காகவும் மரித்தார் என்று நிதானிக்கிறோம்னு சொல்லும்போது வசனம் நமக்கு சொல்லுது இயேசு கிறிஸ்து எல்லாருக்காகவும் மரித்திருக்கிறார்ன்றது ப்ரூவ் பண்ணப்படுது. ஏன்னா பவுல் வந்து தன்னுடைய நிருபத்துல வசனத்துல சொல்றாரு அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்று நிதானிக்கிறோம். அப்ப அது வந்து எல்லாருக்காகவும் மரிச்சிருக்காரு அப்படின்ற உண்மை நமக்கு தெரிய வருது. சோ முதல் கேள்வி நம்ம பார்த்தாச்சு, எல்லாருக்காகவும் மரித்திருக்காரு. 2வது கேள்வி, இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்த்தாரா? ஆமா. ஆமா. அப்போ அதுக்கும் வந்து நம்ம வசனத்தின் மூலம் ஏன் இதை வந்து கேட்டு சொல்றோம் அப்படின்னா, இதெல்லாம் கேட்கறதுக்கான கேள்வி, இந்த கேள்விக்கு பதில் எதிர்பார்த்ததற்கான காரணம் என்னன்னா, பின்னாடி வரும்போது நம்ம சில கேள்விகளுக்கு பதில் சொல்லணும். அப்ப அந்த சொல்லும் போது அது வந்து நம்ம இவ்வளவு நாள் நினைச்சது கரெக்டா இல்லையா அப்படின்றதுக்கு நமக்கு ஒரு செல்ஃபாவே நம்ம வந்து ஒரு அனலைஸ் பண்ண முடியும். அதுக்காக தான் இந்த கேள்வியோட சேர்த்து அதை இதை கேட்டுக்கிட்டு இருக்கோம், பதிலையும் சேர்த்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். அப்ப இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவங்களை சுமர்ந்து தீர்த்தாரா அப்படின்னா ஆமான்றோம். எப்படி ஆமான்றோம்னா நம்மளுடைய சும்மா ஏதோ நம்பிக்கையில கிடையாது, வசனம் சொல்லுது, அதனால ஆமான்னு சொல்லியிருக்கோம். யோவான் 1வது அதிகாரம் 29வது வசனம். யோவான் 1:29. மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அப்ப இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த போது அவருடைய ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது, ஞானஸ்நானம் எடுக்க வரும்போது, ஊழியத்தை முதல்ல ஆரம்பிக்க வராரு. அந்த டைம்ல அவருக்கான வெளிப்பாடு, யோவானுக்கு வந்த வெளிப்பாட்டுல அவர் என்னன்றாரு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. அப்ப இயேசு கிறிஸ்திய தான் அந்த தேவாட்டுக்குட்டின்னு சொல்றாரு. அப்ப அந்த தேவாட்டுக்குட்டி என்ன பர்பஸ்க்காக அந்த ஊழியத்தை ஆரம்பிக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது அவருக்கான அந்த பர்பஸ் சொல்லப்படுது, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டின்ட்டு. அதனால நம்ம கன்ஃபார்மா தெரியும், ஓகே இது வந்து உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்திருக்காரு. ஏன்னா அதுக்காக தான் அவர் வந்திருக்கிறாரு, அவர் தான் அந்த பர்பஸ்க்காக தான் வந்திருக்காரு. ஸோ இது 2வது கேள்வி ஆச்சு. 3வது கேள்வி, இயேசு கிறிஸ்து உலக ரட்சகரா? இயேசு கிறிஸ்து உலக ரட்சகரா? ஆமா, உலக ரட்சகர். இயேசு கிறிஸ்து ஆமா. உலக ரட்சகர் தான். ஆமா. அப்ப ஏன் ஆமான்னு சொல்றோம், மறுபடியும் நம்ம வசனம் பார்க்கணும். யோவான் 4வது அதிகாரம் 42வது வசனம். அந்த ஸ்திரீயை நோக்கி, உன் சொல்லின் நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக ரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார்கள்.
இது வந்து அந்த சமாரிய ஸ்திரீ கிட்ட போற அந்த ஒரு இதுல சொல்லப்படுற ஒரு விஷயமா இருக்கு. அதுல வந்து சொல்லும் போது அவர் மெய்யா கிறிஸ்துவாகிய உலக ரட்சகர். அப்ப அவங்களுடைய அக்னாலஜ்மெண்ட் வருது. இன்டி த கிரைஸ்ட் த சேவியர் ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உலக ரட்சகர் அப்படின்றத வந்து மெய்யாகவே உறுதித்தனம் படுத்தி அவங்க சொல்றாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து உலக ரட்சகரா அப்படின்னு நம்ம பாக்குறதுக்கான கேள்விக்கான பதில் வந்து எஸ், அவர் வந்து உலக ரட்சகர் தான் அப்படின்றது நமக்கு தெரியுது. ஸோ இப்போ இதுக்கு என்ன பார்த்துட்டு வந்திருக்கோம், இது வரைக்கும் என்ன பார்த்துட்டு வந்திருக்கோம்னா, இயேசு கிறிஸ்து எல்லாருக்காகவும் மரித்திருக்கிறார் அப்படின்றத பார்த்துட்டோம் கேள்வியின் மூலமா. இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்தார் அப்படின்னு பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து தான் உலக ரட்சகர் அப்படின்ற கேள்வியும் பார்த்துட்டோம். இப்ப அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இயேசு கிறிஸ்து எல்லோருக்கும் ரட்சகரா? எல்லோருக்கும் போது மறுபடியும் இங்க எம்பசைஸ் என்னன்னா, ரட்சிக்கப்பட்டவர்கள் ரட்சிக்கப்படாதவர்கள் 2 பேரும் உள்ள அடங்கும். அப்ப இயேசு கிறிஸ்து எல்லோருக்குமான ரட்சகரா? இந்த கேள்விக்கு என்ன பதில்? இயேசு கிறிஸ்து எல்லோருக்குமான ரட்சகரா, இல்ல விசுவாசிகளுக்கு மட்டும் அவர் ரட்சகரா? எல்லோருக்குமான ரட்சகர். அப்ப எல்லோருக்குமான ரட்சகர்னா எப்படி தெரியுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு வசனம் படிக்கலாம். 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 15வது வசனம். 1 தீமோத்தேயு 1:15. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. அப்ப இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு உலகத்திற்கு வந்ததற்கான காரணம் என்னது? பாவிகளை ரட்சிக்க. அப்ப எல்லோரையும் நம்ம இங்க கேள்வி என்னன்னா, அவர் எல்லோரையும் ரட்சிக்க வந்தாரா? இயேசு கிறிஸ்து எல்லோரின் ரட்சகரா அப்படின்னு கேட்டோம். அப்ப அவர் வந்த நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தா, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்ப இப்ப இதுல வந்து பாவிகள் எத்தனை பேர், நீதிமான்கள் எத்தனை பேர்? ஏன்னா அவர் பாவிகளை ரட்சிக்க வந்தாரு அப்படின்னு பார்க்கும்போது எத்தனை பேர் பாவிகள் அப்படின்னு பார்த்தோம்னா, வசனம் என்ன சொல்லுது? ரோமர் 3வது அதிகாரம் 23வது வசனம். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி அப்படின்னு வசனம் போகுது. சோ அப்ப எத்தனை பேர் பாவம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, எல்லோரும் பாவம் செய்து. இன்னொரு இடத்துல சொல்றாரு, நீதிமான் ஒருவனும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இயேசு கிறிஸ்து யாருக்காக வந்தார்னு தீமோத்தேயுல பார்க்கும்போது, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். அப்போ பாவிகளை ரட்சிக்க வந்திருக்கிறார் அப்படின்றது வந்து பர்பஸ். அந்த நோக்கத்திற்காக அவர் வந்தார் அப்படின்னா சரி, அப்ப எத்தனை பேர் பாவிகள்? ஏன்னா அது தெரிஞ்சுன்னா அத்தனை பேரை ரட்சிப்பார் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அப்ப எத்தனை பேர் பாவிகள்னா, எல்லோரும் பாவம் செய்து அப்படின்னு சொல்லிட்டு வசனம் செய்து. அப்ப எல்லாருமே பாவிகளா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ லிட்ரலா தேவன் வந்து இயேசு கிறிஸ்து வந்து எல்லோருக்குமான ரட்சகரா? அவர் எல்லோரையும் ரட்சிக்க தான் வந்தாரா? எல்லோரும் பாவிகள் அப்படின்னு போது அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னொரு வசனம் படிக்கலாம். 1 தீமோத்தேயுலே 4வது அதிகாரம் 10வது வசனம். இதன் நிமித்தம் பிரயாசப்படுகிறோம், நிந்தையும் அடைகிறோம். ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் விசேஷமாக விசுவாசிகளுக்கும் ரட்சகராகிய ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். ஓகே, இப்ப இங்க வந்து என்ன சொல்லிருக்குன்னா, ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விசேஷமாக விசுவாசிகளுக்குன்றதை தான் நம்ம ரட்சிக்கப்பட்ட கூட்டத்துல பார்த்தோம். ரட்சிக்கப்பட்டவர்கள் இந்த கிருபையின் காலத்துல கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்ட அந்த ஜனங்கள் இருக்காங்களே, அவங்க வந்து விசேஷமானவர்கள். ஏன்னா அவங்களுக்கு இப்பயே வந்து ரட்சிப்பு சுவிசேஷம் தெரிஞ்சிருச்சு, அவர்களுக்கு சத்தியங்கள் தெரிஞ்சிருக்கு, மரணம் பரிகரிக்க விட்டதுன்னு தெரிஞ்சிருச்சு, ஜீவனும் அழியாமையும் வரப்போகுதுன்றது தெரியும். சோ அவர்கள் எல்லாம் விசேஷமானவர்கள். ஆனா இங்க வசனம் என்ன சொல்றது? அந்த விசேஷமாக விசுவாசிகளுக்கு அப்படின்னு சொல்லும் போது அது வந்து ஒரு பிராக்கெட்ல தான் வருது. வெறுமனே விசுவாசிகளுக்கு மட்டும் இல்ல, விசேஷமாக, ஸ்பெஷலா, நாட் ஒன்லி, ஸ்பெஷலி அப்படின்றதா அங்க இருக்கிற வார்த்தை. அப்போ அந்த விசுவாசிகளுக்குன்றதை விட்டுட்டு படிச்சோம்னா, ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சகராகிய ஜீவனுள்ள தேவன், அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி வசனம் வருது. அப்போ இந்த இதுலயே வந்து எல்லா மனுஷருக்கும் அப்படின்னு சொல்லும் போது அவர் தான் ரட்சகராகிய ஜீவனுள்ள தேவன் அப்படின்னு தெரியுது. அதுல ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி என்ன, விசேஷமாக என்னன்னா விசுவாசிகளுக்கு. இங்கிலீஷ்ல வந்து தமிழ்ல வந்து இது நடுவுல விசேஷமானவர்கள்னு வரனால குழப்பமா தெரியற மாதிரி இருக்கு. ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சகராகிய ஜீவனுள்ள தேவன் அப்படின்றது ஒரு ஸ்டேட்மெண்ட். விசேஷமாக விசுவாசிகளுக்கும் அவர் தான் ரட்சகராகிய ஜீவனுள்ள தேவன், அந்த அர்த்தத்துல தான் வருது. ஏன்னா இங்கிலீஷ்ல பார்க்கும்போது
who is the savior of all men. அவர் எல்லா மனிதர்களுக்குமான ரட்சகர். ஸ்பெஷலி முக்கியமா ஆஃப் தோஸ் தட் பிலீவ், விசுவாசிக்கிறவங்களுக்கு ஸ்பெஷலா, மற்றபடி எல்லாருக்குமான ஒரு ரட்சகர் அப்படின்றது தெளிவா இந்த வசனங்கள்ல இருந்து தெரிய வருது. இப்ப அடுத்த கேள்வி, முக்கியமான ஒரு கேள்வி. இயேசு கிறிஸ்து அனைவருக்கும் ரட்சகர் அப்படின்னு சொன்னோம்னா எல்லோரும் ரட்சிக்கப்படுவார்களா? இப்ப இயேசு கிறிஸ்து வந்து அனைவருக்குமான ரட்சகர்னு சொல்லியாச்சு, பார்த்தாச்சு, நிறைய வசனங்கள் பார்த்துட்டு வந்துட்டோம். Yes, all will be ரட்சிக்கப்படுவாங்க. saved. ஆல் வில் பி சேவ், எல்லோரும் ரட்சிக்கப்படுவார்கள் அப்படின்றது நம்ம சொல்றோம். அப்போ பொதுவா கிறிஸ்தவத்துல வந்து விசுவாசிக்கிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள், விசுவாசிக்காதவர்கள் ரட்சிக்கப்பட மாட்டார்கள் இருக்கு. அப்ப இது வந்து ஒரு எதிர்மறையான ஒரு காரியமா கிறிஸ்தவமே இன்னைக்கு பாக்குது. சோ அப்ப அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம சில கேள்விகளை முக்கியமா இதுல டைரக்டா கேட்க வேண்டி இருக்கு. ஒரு சில நேரடியான ஒரு முக்கியமான கேள்வி கேட்கணும். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒருவன் விசுவாசிக்கல அப்படின்றாலும் அவன் ரட்சிக்கப்படுவானா? ஏன்னா இவ்வளவு நாள் நம்ம பார்த்துட்டு இருந்த கேள்விலாம், ஆமா இயேசு கிறிஸ்து உலக ரட்சகர் தான், இயேசு கிறிஸ்து எல்லாருக்காகவும் மரித்திருக்காரு, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்திற்காக வந்திருக்காரு, எல்லாரும் பாவிகள் தான், அதனால எல்லோரும் மேல ரட்சிக்கப்படுவார், அவர் எல்லோருக்குமான ரட்சகரின் தேவனா இருக்கிறார் அப்படின்லாம் பார்த்துட்டோம். எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள்னு பார்த்துட்டோம். இப்ப டைரக்டான கேள்வி என்னன்னா, ஒருவன் விசுவாசிக்கவில்லை என்றால் அவன் ரட்சிக்கப்படுவானா? Yes. வேற ஏதாவது பதில் இருக்கு? வேற ஏதாவது பதில் இருக்கு? ரட்சிக்கப்படுவாங்க. ஓகே, ஏன்னா நம்ம பைபிள் ஸ்டடியில வந்து ரொம்ப நாளா எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கனால தெளிவாயிட்டே வருது. ஓகே, இப்ப இந்த இதுல வந்து ரட்சிக்கப்படுவாங்க, ரட்சிக்கப்பட மாட்டாங்க, ஆமா இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி நம்ம இன்னும் சில கேள்விங்களாம், அந்த கேள்வியை கேட்டு அதுக்கான பதில் பார்ப்போம். அப்ப இன்னும் தெளிவா, ஏன்னா இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க வசனங்கள் என்ன அப்படின்னா, ஒரு வசனம்ட்டு இல்ல, நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க டாபிக் என்ன அப்படின்னா ஒரு கான்ட்ரவர்ஷியல் டாபிக். கான்ட்ரவர்ஷியல் டாபிக்னா இன்னைக்கு சபையிலயோ இல்ல கிறிஸ்தவம்னு சொல்லப்படுற எதுலையுமே வந்து சொல்லப்படுற டீச்சிங்க்கு கொஞ்சம் மாறுபட்டு இருக்கு. ஏன்னா அங்க வந்து விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாங்க, இல்லைன்னா நரகத்துல போயிடுவாங்க அப்படின்றது வந்து பொதுவான டீச்சிங்கா இருக்கு. இப்ப நம்ம வந்து தேவன் எல்லாவற்றையும் மீட்டெடுப்பார் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அப்ப நிறைய காரியங்கள் நம்ம படிக்க வேண்டியிருக்கு. அப்ப எடுத்தவொடனே ஆமா இல்ல அப்படின்ற பதிலுக்கு பதிலாக நம்ம இன்னும் சில கேள்விகளை கேட்டு பார்த்தா இன்னும் கொஞ்சம் ஈஸியா புரியும். அப்ப அதுல முதல் விஷயம் வந்து ரட்சிப்புக்கு எது முக்கியம் அப்படின்றது, ரெண்டாவது எது சாத்தியம். சோ எது முக்கியம் எது சாத்தியம் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு விஷயம் வச்சிருக்கு. ஒண்ணு, தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை எல்லாரையும் மீட்கிறதுக்காக மரணத்தில் ஒப்பு கொடுத்தது, அது ஒரு விஷயம் இருக்கு. ரெண்டாவது, நாம் அதை விசுவாசிப்பது. அப்ப ரெண்டு விஷயம் இங்க இருக்கு. ரட்சிப்பின் இதுல சொல்லும் போது ரெண்டு விஷயம் சொல்லப்படுது. ரட்சிப்பின் போது தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை எல்லோரையும் மீட்க மரணத்தில் கொடுத்தது ஒரு விஷயம். ஓகே, அதன் மூலமா ரட்சிப்பு ஏற்படுத்தப்படுது. இன்னொரு விஷயம் என்னதுன்னா, நீங்கள் அதை விசுவாசிப்பது, நம்ம அதை ஒவ்வொருத்தரும் விசுவாசிப்பது. அப்ப இதுல எது முக்கியமானது எது சாத்தியமானது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். இப்ப இது ரெண்டுமே முக்கியம் அப்படின்றது பொதுவான கருத்தா இருக்கு. ரெண்டுமே முக்கியம். தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்து சிலுவையில மரணத்தில் போய் சந்திச்சு மரணத்துல இருந்து மீட்பை கொண்டு வந்தது, எஸ், ரொம்ப முக்கியமானது. அதை நம்ம விசுவாசிப்பது அதை விட முக்கியமானது அப்படின்றது பொதுவான கருத்தா இருக்கு. அப்ப எது ரொம்ப மிக முக்கியமானது அப்படின்ற கேள்விக்கு நம்ம பதில பார்க்கணும். சோ முதல் விஷயம் என்ன அப்படின்னா, உங்கள் விசுவாசமே ரட்சிப்பில் இறுதியானது அப்படின்னு நம்ம நினைக்கிறோமா? ஏன்னா இன்னைக்கு பொதுவா வந்து எப்படி ஒரு தோற்றம் இருக்குன்னா, சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டிருக்கு, இயேசு கிறிஸ்து சிலுவையில மரிச்சிருக்கிறாரு, பாவத்தை எல்லாம் முடிச்சிட்டாரு, மரணத்தை வென்றுட்டாரு, இதை சுவிசேஷம் அறிவிக்கிறோம். அப்ப அந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படும் போது ஒருத்தர் ரட்சிக்கப்படணும்னா அவங்களுடைய விசுவாசம், அவங்க அதை நம்பினாதான் அவங்களுக்கு ரட்சிப்பு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல ரட்சிக்கப்படலைனாலும் அதை விசுவாசிக்கலனாலும் ரட்சிக்கப்படுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? ரொம்ப கஷ்டமா இருக்க கொஸ்டின். எல்லாருமே ஒரு ஸ்டேஜ்ல ஆண்டவரை சந்திப்பாங்கல்ல சார், அப்ப கண்டிப்பா ஆண்டவரை விசுவாசிப்பாங்கல்ல அந்த டைம்ல.
அவர்தான் தேவன் எத்தனையோ பேர் எல்லாருக்குமே தெரிய வரும்ல. இப்ப எத்தனையோ பேர் மரிச்சே போயிட்டாங்களே. ஆமா சார், அவர் எல்லாருக்குமே மறுபடியும் ரட்சகர். அவங்க உயிர் தெழுவாங்கல்ல சார். ஓகே, முதல்ல உயிர் தெழும் போது அவர் தான் தேவன்றதை அறிஞ்சு கொள்வாங்க. சரி, சொல்லுங்க சார். பா- சொல்லுங்க ஆண்டி. பாவத்துல மரிச்சு போயிருக்கிறவங்கள முதல் உயிர்ப்பிக்கணும். அப்பதான் அவங்களால விசுவாசிக்கவே முடியும். ம் அதனால இப்ப சத்தியத்தை கேட்கும்போது முதல் உயிர் அடையணும். அதுக்கு பிறகுதான் விசுவாசமே. நல்ல விசுவாசத்துக்கும் நம்ம ரட்சிப்புக்கும் சம்பந்தம் இல்ல. ம் விசுவாசிக்காமயே நம்ம ரட்சிக்கப்பட முடியும். ம் ஏன்னா முதல் உயிர்ப்பிக்கப்படணும். அதுக்கப்புறம் தான் விசுவாசமே நமக்கு வருது. ஆண்டவருடைய அதோட தேவனுடைய விசுவாசத்தினாலதான் நம்ம ரட்சிக்கப்படுறோம் இருக்கு. நம்ம விசுவாசத்துல கிடையாது. சூப்பர். ஓகே, கரெக்டா பாயிண்ட்லயே சொல்லிட்டாங்க அப்படியே. ஓகே, ஸோ இப்ப உங்க நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, விசுவாசிக்காமல் ரட்சிக்கப்பட முடியாது அப்படின்னு சொல்றது வந்து ஒரு அதாவது சபையில இருக்கக்கூடிய கிறிஸ்தவம் சொல்லுது. இப்ப நம்ம அந்த பாயிண்ட் போறதுக்கு முன்னாடி சில காரியங்களை பார்க்கணும். என்ன பார்க்கணும்னா, உங்கள் விசுவாசம் கிறிஸ்துவின் மரணத்தையும் சர்வ வல்லமையுள்ள தேவன் அவருடைய சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்துற அந்த சித்தத்தை விட அதிக வல்லமை உள்ளது அப்படின்னு நம்ம நினைக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதுல வந்து பொதுவா கிறிஸ்தவத்துல நார்மலா இருக்கிற இதுல கேட்டோம் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இல்ல நம்ம விசுவாசிக்கிறது முக்கியம். இயேசு கிறிஸ்து மரிச்சிருக்காரு, ரைட், உண்மை. ஆனா நம்ம விசுவாசாதான் நம்ம ரட்சிக்கப்பட முடியும், இல்லைன்னா நரகத்துக்கு போயிடுவாங்க அப்படின்றது வந்து 99.9% கிறிஸ்தவர்கள்னு சொல்லப்படுறவங்களுடைய நம்பிக்கையா இருக்கு. அப்ப அந்த நம்பிக்கையின் அடிப்படையில அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னும் போது, கிறிஸ்துவனுடைய மரணத்தையும் சர்வவல்லமை தேவனுடைய சித்தத்தையும் அதை எல்லாத்தையும் காட்டிலும் எது அதிக சக்தியா, எது அதிக வல்லமை உள்ளதுன்னு நினைக்கிறாங்கன்னா, நம்ம வந்து விசுவாசிக்கிறது அதுதான் வந்து அதிக வல்லமை உள்ளது அப்படின்னு நினைக்கிற மாதிரியான ஒரு அர்த்தத்தை கொடுக்குது. இப்ப அப்படி பார்க்கும்போது தேவன் தன்னுடைய குமாரனை மரணத்தில் கொடுத்ததனுடைய நோக்கம், அந்த பர்பஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஸோ அது என்ன பர்பஸ்க்காக அவர் கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை எல்லோரையும் மீட்க, எல்லா மனிதர்களுக்காகவும் ஒரு தியாக மரண பலியாக ஒப்பு கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்ப இயேசு கிறிஸ்து எல்லாருக்காகவும் சிலுவையில மரிச்சிருக்கிறாரு, அது அவருடைய திட்டமா இருக்கு. அதுக்காக அவருடைய ஒரே பேரான குமாரனையும் கொடுத்திருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது, தேவன் தம்முடைய குமாரனை கொடுத்து அந்த பர்பஸ் இருக்கு, அந்த நோக்கம், அவர் அதை நிறைவேற்றாமல் இருப்பாரா? இப்ப தேவன் வந்து இயேசு கிறிஸ்துவை சிலுவையில அவர் மரிக்கிறதுக்கு ஒப்பு கொடுத்ததற்கான காரணம் என்ன? அவருக்கு வந்து அது தேவையே இல்லாதது, அந்த மரணம் மரிக்க வேண்டிய நிலைமை கிடையாது. ஏன்னா அவர் பாவமே செய்யல. அப்ப அப்படிப்பட்டதான சூழ்நிலை இருக்கும்போது அவரை மரணத்துல வரைக்கும் கொண்டு வந்து அந்த சிலுவை மரணம் பரியந்தம் தாழ்த்தி அந்த மரிக்கிறதற்கான ஒரு நோக்கம் இருந்துச்சு, ஒரு திட்டம் இருந்துச்சு. அப்ப அந்த நோக்கத்தை நிறைவேற்றாமல் இருப்பாரா? ரெண்டாவது கேள்வி, தேவன் வந்து மக்களுடைய ஒவ்வொருத்தருடைய நம்பிக்கைக்கு கட்டுப்பட்டவரா? தேவனுடைய காரியம் ஒவ்வொருத்தருடைய நம்பிக்கைக்கும் கட்டுப்பட்டிருக்கா? உதாரணத்துக்கு இப்ப நம்ம வந்து ரட்சிப்பு குறித்து பார்த்துட்டு இருக்கோம். அப்ப இயேசு கிறிஸ்து சிலுவையில சிந்தி, ரத்தத்தை சிந்தி, தன்னுடைய ஜீவனையை மரணத்தில் ஊற்றி அந்த மரணத்தின் மூலமாக மீட்பை உண்டாக்கி இருக்கேன் அப்படின்றாரு. யாருக்காகனா உலகத்திற்காக, உலக ரட்சகரா வந்திருக்காரு, உலகத்துல உள்ள எல்லாருக்காகவும் அந்த காரியத்தை செய்து முடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு வந்தோம். அப்போ இப்படி தேவன் தன்னுடைய ஒரு திட்டத்தை செஞ்சு எல்லாத்தையும் இது பண்ணிருக்கும் போது, நான் ஒரு தனிப்பட்ட நபர் இன்னைக்கு நான் விசுவாசிக்கல அப்படின்னும் போது, தேவன் வந்து அவ்வளவு பெரிய திட்டத்தை, அந்த மீட்பை நிறைவேற்ற முடியாம போயிருமா? என்னுடைய நம்பிக்கை காரணமா எனக்கு கட்டுப்பட்டு செய்ய முடியாதுன்னு போயிருமா? முடியாது இல்லையா? புரியுதா உங்களுக்கு? புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்ட்டுன்னு? புரியல. ஓகே, இன்னொரு இது கேக்குறேன். இயேசு கிறிஸ்து எல்லாருக்காக மரித்திருந்தாலும், கிறிஸ்து அனைவருக்கும் இரட்சகராக இருந்தாலும், ஏன்னா நம்ம எல்லாரும் சொல்லிட்டோம் இயேசு கிறிஸ்து எல்லாருக்காகவும் மரித்திருக்காருன்ட்டுன்னு. ஓகே, அவரு எல்லாருக்குமான இரட்சகரா இருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து அனைவருக்குமான இரட்சகர். இயேசு கிறிஸ்து அனைவரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்திருக்காரு. இப்ப இந்த 3 விஷயம் நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருச்சு. அப்ப இயேசு கிறிஸ்து எல்லாருக்காகவும் மரித்து எல்லாரையும் ரட்சிக்கிறதுக்காக வந்து, அதுக்காக அவர்
சிந்தின விலைக்கிரயம் வந்து பரிசுத்த ரத்தத்தை சிந்தி தன்னுடைய ஜீவனை கொடுத்து எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை கொடுத்தாரு. இப்ப இவ்வளவும் செஞ்சு எல்லாம் முடிச்ச பிறகு அந்த கிறிஸ்துவனுடைய தியாக மரணம் அது வந்து நிறைய பேர் அநேகர் விசுவாசிக்கல. அதனால அவர் எல்லோரையும் ரட்சிக்க முடியாதுன்னு நம்ம நினைக்கிறோமா? நம்மனா கிறிஸ்தவ குடும்பம். புரியுதா உங்களுக்கு என்ன கேட்க வரேன்ட்டுன்னு? ஹலோ, கேக்குதா? நான் பேசுறது கிளியரா கேக்குதா? ஓகே. அப்போ இங்க என்ன பாக்குறோம் அப்படின்னா, முதல் விஷயம், இயேசு கிறிஸ்துவை தேவன் அவர் மரண பரியந்தம் தாழ்த்தும்படியா ஒப்பு கொடுக்குறாரு. மரணத்துல மரிக்கிறதுக்கு ஒப்பு கொடுக்குறாரு. அந்த மரணத்தையே காணாத ஒருத்தர், மரணமே இல்லாத ஒருத்தர் நம்மளுடைய பாவத்திற்காக ஒவ்வொருத்தருக்காகவும் மரித்தார்னு சொல்லி பார்த்தோம். அப்போ அந்த பர்பஸ்க்காக தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கொடுக்குறாரு. அப்ப தேவன் ஏதோ சரி கொஞ்சம் பேரை மீட்டு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு தேவன் கொடுக்கல. ஏன்னா எல்லாமே அவருடைய இது, எல்லாத்தையும் மீட்டு எடுக்க போறாருன்னு பார்ப்போம். அப்ப அந்த ஒரு நோக்கத்துக்கு என்ன தேவை, எல்லாரையும் எப்படி மீட்டு எடுக்க போறாருன்னா இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினால எல்லாரையும் மீட்டெடுக்க போறாரு. அப்ப அதற்காக, அந்த பர்பஸ்க்காக, அந்த ஒரு நோக்கம் இருக்கு. அந்த நோக்கத்துக்காக தான் இயேசு கிறிஸ்து வந்து அதற்கு விலைக்கிரயம் அவர் என்ன செஞ்சிருக்காருன்னு பார்த்தோம்னா தன்னுடைய ரத்தத்தையே சிந்திருக்காருன்னு பார்த்தோம். அப்ப அந்த விலைக்கிரயத்தை கொடுத்து அவரு உலக ரட்சகரா அனைவருக்காகவும் ஒவ்வொருவருக்காகவும் மரித்து எல்லோரையும் மீட்கும் பொருளாக தன்னை ஒப்பு கொடுத்து எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு. இப்ப இவ்வளவு பெரிய விஷயத்த செஞ்சு முடிச்ச பிறகு நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னும் போது சிலர் கூட இல்ல, பலர். ஏன்னா இன்னைக்கு வந்து கிறிஸ்தவம்னு சொல்லும் போது விசுவாசிக்கிறவர்கள் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. அப்ப கிறிஸ்தவத்துல விசுவாசிக்கிறவங்கள தவிர்த்து மீதி எல்லாருமே அப்படின்னு சொல்லும் போது பலர், அவங்க யாரும் விசுவாசிக்கிறதே இல்லை. இயேசு கிறிஸ்து ரைட் ஓகே அப்படின்னு போயிடுறாங்க. அப்ப விசுவாசிக்கிறதுனால அவர் எல்லோரையும் ரட்சிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு முக்காவாசியான பேர் நினைக்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு அந்த கான்செப்ட்? இப்ப ஏன் ரட்சிக்கப்பட முடியல, ஏன் நரகத்துக்கு போறாங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட் வரும்போது, ஏன் அவங்க ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டு பரலோகம் போறாங்கன்றாங்க, இன்னொருத்தர் ரட்சிக்கப்படாம நரகத்துக்கு போறான்றாங்க? என்ன காரணம்? ஏன்னா இப்ப நம்ம வந்து அதாவது நமக்கு வந்து இந்த டீச்சிங் தான் புதுசா நம்ம இப்ப படிச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம பாரம்பரியமா வந்து சபை ஆரம்பிச்ச காலத்துல இல்ல, ஒரு 300 வருஷங்களுக்கு அப்புறம் எப்ப இந்த ரோமன் கத்தோலிக்க சபைன்னு மாறி அது மதமா மாறி ரிலீஜனா அந்த ஒரு கவர்மெண்டல் ரிலீஜனா மாறிச்சோ அதுல இருந்து எல்லா கோட்பாடுகளும் மாற்றப்பட்டிருக்கு நிறைய விஷயங்கள். அப்ப அந்த டீச்சிங்லயே வளர்ந்து கேட்டு அப்படியே தலைமுறையா வந்து அதுக்கப்புறம் பல டினாமினேஷன்கள் வந்து நம்ம இப்ப போய்கிட்டு இருக்க ஒரு சில டினாமினேஷன்களுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய டீச்சிங்குமே அது எல்லாமே டியூன் ஆகி இருக்கு. அப்ப இது வந்து ஒவ்வொரு சபையில போறவங்களுக்கும் கிறிஸ்தவர்கள்னு சொல்லும் போது ஏதாவது ஒரு இதுல இருக்கும்போது அவங்களுக்கு அந்த ஒரு குறிப்பிட்ட போதனையோடு சேர்ந்து இது போதிக்கப்பட்டிருக்கு. அப்ப இப்ப நம்மளுடைய கேள்வி வந்து, ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, பரலோகத்துக்கு போறாங்க, இன்னொருத்தர் அவருடைய வீட்டிலே இருக்கலாம், அவர் பக்கத்துல இருக்கலாம், யாரோ ஒருத்தர் இருக்கலாம், அவர் வந்து விசுவாசிக்கல, ரட்சிக்கப்படல, அவர் நரகத்துக்கு போறாரு. அப்ப இவர் பரலோகத்துக்கு போறதுக்கான காரணமும் இவர் நரகத்துக்கு போறதுக்கான காரணமும் என்னன்னு சொல்றாங்க? விசுவாசத்தை ஏத்துக்கலன்றாங்க ஆண்டவர். யார் விசுவாசிருக்காங்களோ அவங்க பரலோகத்துக்கு போறாங்க, யார் விசுவாசிக்கலையோ அவங்க நரகத்துக்கு போறாங்க. அதுவும் நித்தியமா. அடுத்த முக்கியமான பாயிண்ட், அதாவது இவங்க பரலோகத்துக்கு போறவங்க நித்தியமா பரலோகத்துல போயிருக்க போறாங்க, நரகத்துக்கு போறவங்க நித்தியமா நரகத்துல போய் கம்ப்ளீட்டா அங்கேயேதான் இருக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு ஜென்ரலான தாட் என்ன, ஃபைனலா டெசிஷன் எங்க இருக்குன்னா, இயேசு கிறிஸ்து ஆமா அவர் பெரிய தியாகத்தை செஞ்சிருக்காரு, தன்னுடைய ஒரே பேரான குமாரனை தேவன் அனுப்பியிருக்காரு, சிலுவை பரிந்தும் தாழ்த்தி மறிச்சிருக்காரு. அவர் எத்தனை பேருக்காக, எல்லாருக்காகவும் மறிச்சிட்டாரு, எல்லாருடைய பாவத்தையும் மன்னிச்சிட்டாரு. அவர் அனைவரையும் மீட்கும் பொருளாக, அதாவது ரிடம்ஷன் பண்றதுக்கு, ரான்சம்மா, அதாவது மீட்கும் பொருள்னா ஒருத்தர் தூக்கிட்டு போய் கடத்தி வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு டிமாண்ட் பண்ணாங்கன்னா இந்த பொருளை கொடுத்து அவங்களை மீட்டு கொண்டு வர்றது, அதான் மீட்பு. அப்போ அந்த மாதிரி அந்த மீட்கும் பொருளாக எத்தனை பேர்னா எல்லாரையும், அப்ப செலுத்த வேண்டிய கிரயத்தை, அதுக்கான இதை யாரையோ ஒருத்தர் கடத்தி வச்சிருக்காங்க, இவ்வளவு ரூபாய் கொடுத்தாதான் விடுவேன் அப்படின்றாங்க. ஒரு 10 பேரை கடத்தி வச்சிருக்காங்க, 10 பேரை விடணும் அப்படின்னா இவ்வளவு ரூபாய் கொடுத்தாதான் விடுவேன் அப்படின்றாங்க. அப்ப அந்த யாரோ ஒருத்தர் யார்கிட்ட டிமாண்ட் பண்றாங்களோ அவங்க போய் அந்த விலை கிரயத்தை கொடுத்து அந்த 10 பேரையும் மீட்டு வராங்க. இப்ப அதுல பாதி அமௌண்ட் தான் இருக்குன்னா அவங்க வந்து ஒரு பாதி பேர் அனுப்புவோம் அப்படின்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு உதாரணத்துக்காக புரியறதுக்காக இந்த இது சொல்றேன். அந்த விலை கிரயம்ன்றது மீட்கும் பொருளாக அப்படின்னு வரக்கூடிய விஷயத்துக்காக அதை புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். அப்ப இங்க வசனம் என்ன சொல்றது, கிறிஸ்து அனைவரையும் மீட்கும் பொருளாக
தம்மை கொடுத்ததினாலே. அப்ப கிறிஸ்துவினுடைய பரிசுத்த ரத்தத்திற்கு ஈடாக ஆதாமினுடைய பிள்ளைகளாக பூமியில இருக்க எல்லாரையும் வச்சாலும் அது நிகராகாது. அப்ப எல்லாருடைய பாவங்களை காட்டிலும் இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்தமான ரத்தம் வந்து விலையேற பெற்றது. அப்ப அந்த விலைக்கிரயம் சொல்றாங்க இல்லையா, ரான்சம் கொடுக்கறது, அந்த மீட்கும் பொருளாக அந்த பொருளினுடைய வேல்யூ வந்து சிறைப்பட்டிருக்க பொருட்களுடைய வேல்யூவை விட ரொம்ப பல மடங்கு அதிகம், கம்பேரே பண்ண முடியாத அளவுக்கு அதிகம். ஒரு விழுந்து போன மனுஷனுடைய ஆத்துமா, அவனுடைய ரத்தம், அந்த ஆத்துமாவை காட்டிலும் உலகத்துல உள்ள அவ்வளவு பேருமே விழுந்து போனவர்கள் தான். ஏன்னா எல்லாருமே ஆதாமினுடைய சந்ததியில வர்றவங்க. அப்ப அந்த விழுந்து போன ஆதாமினுடைய சந்ததியில இருக்க எல்லாருடைய ஆத்துமாக்கள், எல்லாருடைய ரத்தத்தை பார்க்கிலும் விலையேற பெற்ற ரத்தம் யாருடைய ரத்தம்? இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம். புரியுது உங்களுக்கு அந்த கம்பேரிட்டிவ்? புரியுதுங்களா? புரியுது. அப்போ அந்த விலையேற பெற்ற ரத்தத்தை அவ்வளவு வேல்யூபிள் கம்பேரிட்டிவ்லி பண்ணும்போது அவருடைய ரத்தத்துல இன்னும் கூட மீட்கலாம், எடுத்துட்டு வரலாம். ஏன்னா இதுக்கும் அதுக்கும் டேலி ஆகாது. ஏன்னா இது விழுந்து போன பாவ மனிதனுடைய ஆத்துமாக்கள். இந்த ஆத்துமாக்கு இத்தனை 1000 கோடி ஜனங்கள் இருக்காங்க, எல்லாருக்கும் சேர்த்து இந்த ஒரு ரத்தம் அதை விட வேல்யூவானது. அப்ப அந்த விலைக்கிரயத்தை, அந்த மீட்பும் பொருளாக அந்த ஒரு பிரைஸை பே பண்றாரு. அவருடைய ரத்தத்தை சிலுவையில கொடுத்து, அந்த மரணத்துல கொடுத்து அதுல இருந்து மீட்டுட்டு வர்றாரு. அப்போ அவருடைய அந்த மீட்கும் பொருளாக அவர் ஒப்பு கொடுக்குறாரு இல்லையா, அது எத்தனை பேருக்காக ஒப்பு கொடுத்தாருன்னு பார்க்கும்போது அனைவரையும் மீட்கும் பொருளாக, எல்லாரையும் மீட்குவதற்காக. அப்போ அவர் மீட்கிறதுக்கு கொடுத்த கிரயத்துல இன்னும் 1000 கோடி பேர் இருந்தா கூட அவங்களே சேர்த்தே மீட்டு வரலாம். ஏன்னா அவ்வளவு வேல்யூபிள் உள்ள பொருளை மீட்கும் பொருளாக அவர் தராரு. அப்ப அந்த பொருளை கொடுத்து தன்னை மீட்கும் பொருளாக ஒப்பு கொடுக்கும் போது எத்தனை பேருக்குன்னா எல்லாரையும். அப்ப எல்லாரையும் மீட்கும் பொருளா, அந்த மீட்கும் பொருள்ன்றதே என்னன்னா அந்த ஈடு கொடுத்துறது, அதுக்கப்புறம் அவங்க ஹோல்ட் பண்ணி வைக்க முடியாது. அப்ப அந்த பொருளை கொடுத்த பிறகு எல்லாம் முடிச்சுங்க. ஆனா நம்ம என்ன சொல்றோம், அவங்க அதை விசுவாசிக்காதனால அவங்க பரலோகத்துக்கு போக முடியாது நித்தியமா. அப்ப எங்க போறாங்க? நரகத்துக்கு போறாங்க. அப்போ ஆண்டவருடைய விலையேற பெற்ற ரத்தத்தை காட்டிலும் எது பவர்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்க? விசுவாசம். நரகம் பவர்ஃபுல் கிடையாது, விசுவாசம். ஒருத்தருடைய இண்டிவிஜுவலுடைய விசுவாசம் எதை விட பவர்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய விலைக்கிரயத்தை விட, அவருடைய பரிசுத்த ரத்தத்தை விட எது அதிக பவர்ஃபுல்னு நினைக்கிறாங்க அப்படின்னா ஒருத்தருடைய விசுவாசம். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா இப்ப இயேசு கிறிஸ்து வந்து மீட்கும் பொருளா, இப்ப நான் வந்து விசுவாசிக்கலன்னு வச்சுக்கலாம். நான் விசுவாசிக்கல, நான் ரொம்ப இதுவா இருக்கிறேன், நான் விசுவாசிக்கவே இல்லை. ஆனா நானும் விழுந்து போனதுலதான் இருக்கேன். இன்னொருத்தர் விசுவாசிச்சாரு, ஓகே. இப்ப எனக்காகவும் இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் ஒரு மீட்பும் பொருளாக கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னொருத்தர் ரட்சிக்கப்பட்டவருக்காகவும் மீட்பும் பொருளாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா எல்லாருக்காகவும் மீட்பும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்தாருன்னு இருக்கு. அப்ப மீட்கிற பொருள் அப்படின்னாலே அதை கொடுத்து மீட்டுக்கிட்டு வர்றது, ரிடம்ஷன். அப்போ எனக்கும் சேர்த்து அந்த ரத்தம் கொடுக்கப்பட்டிருக்கா இல்லையா? ரட்சிக்கப்படாத, இப்ப நான் ரட்சிக்கப்படல அப்படின்னா ரட்சிக்கப்படாத எனக்காகவும் அந்த ரத்தம் கொடுக்கப்பட்டிருக்கா இல்லையா? கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப அந்த ரத்தம் வந்து கொடுக்கப்பட்டிருக்குன்னா இப்ப எது வல்லமை உள்ளதுன்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆமா, அந்த ரத்தம் வந்து வல்லமை உள்ளதுதான், எல்லாம் கொடுக்கப்பட்டுருச்சு. ஆனா அது எனக்கு அப்ளை ஆகாதுன்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா, நான் விசுவாசிக்காதனால அது எனக்கு செல்லாது. எது செல்லாது? அவருடைய மீட்கும் பொருளாக அவருடைய விலையேற பெற்ற ரத்தம் இருக்கே, அந்த ரத்தம் எனக்கு செல்லாது. ஏன் செல்லாதுன்னா அது விலையேற பெற்றதுதான், அதுல சந்தேகம் இல்லை. ஆனா அதை விட இப்ப எது முக்கியமாயிடுச்சு? என்னுடைய விசுவாசம். புரியுதா உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ்? அப்ப கிறிஸ்தவத்துல என்னுடைய விசுவாசத்தினாலதான் நான் ரட்சிக்கப்படுறேன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வரும்போது எது அடிபட்டு போயிருது அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் அனைவரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்தார் அப்படின்றது விட்டுப்பட போகுது. ரெண்டாவது, தேவன் எல்லாரையும் மீட்க முடியுமா முடியாதா அப்படின்னும் போது அவருடைய ரத்தம் அதுக்கு வேல்யூடா தான் இருக்கு. எல்லாரையும் மீட்கலாம், ஆனா எல்லாரையும் மீட்க முடியாது. ஏன்? அநேகருடைய அவிசுவாசத்தினால எல்லாரையும் மீட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? சோ இப்ப இது வரைக்கும் இருக்கட்டும். ஏன்னா இது வந்து ஸ்லோவா போனாதான் கொஞ்சமா புரிய ஆரம்பிக்கும். ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு நமக்கு ஈஸியா புரிய கூட செய்யும், ஆனா அதை உள் வாங்கி டைஜஸ்ட் பண்றது
ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா இது வந்து பாரம்பரிய டீச்சிங்ல இருந்து ரொம்ப வேறுபட்டு வரும். ஆனா வேதத்தின் சத்தியம் இதுதான். ஏன்னா தேவனை வந்து நம்ம எப்படி பாக்குறோன்றது இருக்கு. தேவனை வந்து நம்ம போதிக்கப்பட்ட அந்த இல்லாட்டி நமக்கு மாட்டி விடப்பட்ட பச்சை கண்ணாடிகள் மாதிரி, சிவப்பு கண்ணாடிகள் மாதிரி அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோமா? ஏன்னா சொல்லும் போது வாய்க்கு வாய்க்கு நம்ம சர்வ வல்லமையுள்ளன்னு சொல்லுவோம். ஆனா அது நிஜத்துல நம்ம அப்ளை பண்றோம்னா கேள்விக்குறிதான். சரி, இப்ப இந்த டாபிக் அப்படியே இருக்கட்டும். இது திங்க் பண்றதுக்கு இருக்கட்டும். இப்ப நம்ம இன்னொரு ஒரு கேள்வி வருவோம். இப்ப நம்மளுடைய விசுவாசத்தின் மூலமா தான் ரட்சிப்பு இதெல்லாம் பேசிட்டு இருக்கோம். இப்ப அடுத்த ஒரு கேள்வி, இன்னொரு இது தெரிஞ்சுக்கிறதுக்காக, ரட்சிப்பை தேவன் எப்போது திட்டமிட்டார்? ரட்சிப்பு நடக்கணும்னு சொல்லிட்டு தேவன் உலக எப்ப தோற்றத்துக்கு முன்பாக. உலக தோற்றத்துக்கு முன்பாக. தேவன் ரட்சிப்பை எப்ப திட்டமிட்டார் அப்படின்னா உலக தோற்றத்துக்கு முன்பதாக. அப்ப வெறும் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவா அப்படின்னு சொன்னா நம்ம ஒரு வசனத்தை பார்த்துடலாம். இதுக்குமே உலக தோற்றத்துக்கு முன்பதாகன்னு 1 பேதுரு 1 வசனம். அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராய் இருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். அப்ப இதுல வந்து என்ன போட்டிருக்குன்னா உலக தோற்றத்திற்கு முன்னே, இங்கிலீஷ்ல வந்து பிஃபோர். அப்ப பிஃபோர் த ஃபவுண்டேஷன் ஆஃப் த வேர்ல்ட். அப்போ உலகம் அப்படின்ற காரியத்தை உண்டாக்குறதுக்கு முன்னாடி, அந்த ஃபவுண்டேஷன் போடுறதுக்கு முன்னாடி, அந்த எல்லாத்துக்கும் முன்னாடி அவர் வந்து ஃபோர் ஆர்டைன்ட் அப்படின்னா முன் குறிக்கப்படுறது. அப்போ இயேசு கிறிஸ்துவை எப்போது முன்குறிக்கப்பட்டிருக்காரு? அவர் அடிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இயேசு கிறிஸ்து அடிக்கப்படுறதுன்றது வந்து என்ன அப்படின்னா ரிடம்ஷன் பிளான், மீட்பின் திட்டத்துல அதுலதான் எல்லாமே இருக்கு. மீட்பே அதுலதான் இருக்கு. அப்ப மீட்பின் திட்டம் எப்ப ஆரம்பிக்கப்பட்டுச்சுன்னா ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார்னு சொல்றதுக்கு முன்னாடி மீட்பினுடைய திட்டம் தேவனால் செயல்படுத்தப்பட்டிருக்கு. உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராய் இருந்து. அப்போ இந்த குறிக்கப்படுறது, அந்த பிளான், அந்த தாட் எப்போ வந்திருக்கு, பிளான் எப்போ வந்திருக்கு அப்படின்னா ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார்னு சொல்றதுக்கு முன்னாடி. அப்ப அது நிச்சயமா எதுக்கு முன்னாடி? ஆதாம் பாவம் செய்வதற்கு முன்னாடி, ஆதாம சிருஷ்டிக்கிறதுக்கு முன்னாடி, உலகத்தையே சிருஷ்டிக்கிறதுக்கு முன்னாடி. அப்ப எல்லாவற்றிற்கும் முன்னாடி தேவன் ஆதியிலே அப்படின்னு சொல்லும் போதுதான் டைமே பிகின் ஆகுது. அதுக்கு முன்னாடி என்னது? நித்தியம். நித்தியத்துல டைம் கிடையாது. நம்ம நித்தியமா அப்படின்னு சொல்லும் போது அதுல வந்து நித்தியம்ன்றது அப்படியே நீண்ட காலம் அப்படின்றதே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஏன்னா நித்தியத்துக்கு காலம்னாலே டைம் வந்துடுது. அப்ப டைமுக்கு அப்பாற்பட்டதுதான் நித்தியம். அப்ப டைம் எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா வசனத்துல ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே டைம் ஸ்டார்ட் ஆகுது. ஆதியிலே அப்படின்னும் போது இந்த பிகினிங் அப்படின்னும் போது டைம் ஆரம்பிக்குது. அப்போ இந்த பிளான் எப்ப எக்ஸிக்யூட் பண்ணப்பட்டு எப்ப அதை வந்து பிளான் இது பண்ணிருக்காருன்னா இந்த பிகினிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. அப்போ ஒரு டைம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, ஸ்பேஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, ஏன்னா ஸ்பேஸ்ன்றத வானமும் பூமியும், பிசிக்ஸ்ல டைம் ஸ்பேஸ் மேட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ வானம் பூமி அதில் உள்ள யாவையும் காலங்கள் எல்லாவற்றையும் செய்யறதுக்கு உருவாக்குறதுக்கு முன்னாடி தேவன் வச்சிருந்த திட்டம் என்னன்னா மீட்பின் திட்டம். அப்ப அந்த மீட்பின் திட்டம்ன்றது எவ்வளவு வேல்யூ உள்ளதுன்னு புரியுதா உங்களுக்கு? ஏன்னா இன்னைக்கு நம்ம வந்து அதை ஒரு கோமாளித்தனமா ஒருத்தருடைய விசுவாசத்தையும் ஒருவருடைய அவிசுவாசத்திலயும் வச்சு இவங்க விசுவாசிக்கல அதனால அவுட், இவங்க விசுவாசாங்க அதனால இன் அப்படின்னு டிக் மார்க் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனா இந்த ரட்சிப்புன்ற திட்டம் எப்ப துவங்குச்சு அப்படின்னு பார்த்தோம்னாலே இதனுடைய ஆழம், இதனுடைய வேல்யூவேஷன், அதனுடைய வெயிட்டேஜ் என்னன்றது தெரியும். அப்ப இந்த உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராய் இருக்கிறார் அப்படின்னும் போது எப்ப இது ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அப்படின்றது தெரிய வரும். சோ அப்ப அந்த வசனத்தின் அடிப்படையில் இந்த வசனத்துல பார்த்தது உலக தோற்றத்துக்கு முன்னாடி அவரு குறிக்கப்பட்டுட்டார் அப்படின்னு பார்த்தோம். சரி, இன்னொரு வசனம் பார்க்கலாம். அதுல இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் கிடைக்கும். அடுத்த வசனம் வெளிப்படுத்துதல் விசேஷம் 13வது அதிகாரம் 8வது வசனம். வெளிப்படுத்தல் 13:8. ஆண்டி நீங்க என்ன படிக்கிறீங்களா? கார்த்திகேயன் வந்து இடையில யாரோ வீட்டுக்கு வருவோம், அங்க வந்தா ஒரு கொஞ்ச நேரம் மியூட்ல இருப்பேன்னாரு. அப்ப இதுலயே படிக்கிறோம் போன்ல. படி. உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். ஓகே, இங்க ஒரு விஷயம் சொல்லியிருக்கு. இது எப்ப இருந்து அப்படின்னு பார்த்தோம்னா இங்கிலீஷ்ல வந்து the lamb slain
ஃப்ரம் த ஃபவுண்டேஷன், உலக தோற்றம் முதல் அப்படின்ட்டு இருக்கு. நம்ம இதுக்கு முந்தின வசனத்துல என்ன பார்த்தோம்னா உலக தோற்றத்திற்கு முன்னே, முதல் வசனத்துல உலக தோற்றத்திற்கு முன்னே. அப்ப உலகமே தோன்றதுக்கு முன்னாடி டைம் ஸ்பேஸ் மேட்டர்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் உலகம் ஆதியிலிருந்து அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடியே என்ன ஆச்சுன்னா அவர் குறிக்கப்பட்டவரா இருந்தார். உலக தோற்றத்துக்கு முன்னாடி குறிக்கப்பட்டார். அப்ப எப்ப அடிக்கப்பட்டார் அப்படின்னு பார்த்தோம்னா உலக தோற்றம் முதல், உலகம் எப்ப தோன்றுச்சோ, இந்த பிகினிங் ஆதியிலே வானத்தை பூமியும் சிருஷ்டித்தது முதல் உலகம் எப்ப தோன்றுச்சோ அது முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில்னு வருது. அப்ப ஆட்டுக்குட்டியானவர் எப்ப அடிக்கப்பட்டார் அப்படின்னு பார்த்தோம்னா உலக தோற்றம் முதல். எப்ப குறிக்கப்பட்டாரு? உலக தோற்றத்திற்கு முன்னாடி. இப்ப ரெண்டு விஷயம் நடந்திருக்கு. ஒண்ணு, ஃபர்ஸ்ட் அதை செலக்ட் பண்றது, ஒரு குறிக்கப்படுறது. அப்ப அந்த தாட், மீட்பினுடைய திட்டம் எப்ப உருவாக்கப்பட்டுச்சு, எப்ப குறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா உலக தோற்றத்துக்கு முன்னாடி. அப்ப அதுக்காக இயேசு கிறிஸ்துவை எப்ப அடிக்கப்பட்டார், ஆட்டுக்குட்டியானவர் எப்ப அடிக்கப்பட்டார் தேவனுடைய சமூகத்துல, அந்த ஒரு காரியம் நிகழ்ந்தது எப்ப அப்படின்னா உலக தோற்றம் முதல், ஃப்ரம் த ஃபவுண்டேஷன் ஆஃப் த வேர்ல்ட், உலகம் தோன்றினது முதல் அவரு அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிறாரு அப்படின்னு பாக்குறோம். இப்ப மறுபடியும் அந்த பழைய வசனத்தை இன்னொரு வாட்டி படிப்போம். 1 பேதுருவிலே முதல் அதிகாரம் 20வது வசனம். 1 பேதுரு 1:20. அதை இன்னொரு வாட்டி படிங்க. அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராய் இருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி நாட்களில் வெளிப்பட்டார். அப்போ 3 விஷயம் பார்த்துட்டோம். இப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை அடிக்கப்படுறது குறித்து, அடிக்கப்படுறதுன்னா மீட்பின் திட்டம். அப்ப அந்த மீட்பின் திட்டத்தினுடைய ப்ராசஸ்ல 3 ஸ்டேஜ் பார்த்துக்கிட்டு வரோம். முதல் ஸ்டேஜ் என்ன பார்த்தோம் அப்படின்னா அவர் உலக தோற்றத்திற்கு முன்னாடியே குறிக்கப்பட்டுட்டாரு. ரெண்டாவது என்ன பார்த்தோம், உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர்னு பார்த்தோம். மூணாவது விஷயம், இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். இந்த கடைசி காலம்னு சொல்லும் போது எப்ப இது எதை சொல்றாரு? எது கடைசி காலம்? இந்த கடைசி காலத்தில் இன்னைக்கு நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பேசிட்டு இருந்த கடைசி காலமா? இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த இயேசு கிறிஸ்து பிறந்ததே கடைசி காலம். ஏன்னா எபிரேயர் முதல் அதிகாரத்துல 2வது வசனத்துல எல்லாம் வரும், இந்த கடைசி நாட்களில் தன்னுடைய குமாரன் மூலமா வெளிப்பட்டார் அப்படின்ட்டு வரும். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்ததே எந்த காலம் அப்படின்னா கடைசி காலம். இன்னைக்கு நம்ம சொல்லிட்டு இருக்க மாதிரி இது கடைசி காலமானா அது தனி ஒரு பைபிள் ஸ்டடி, அது நம்ம தனியா படிக்கலாம். ஆனா கடைசி காலம்ன்றதே எப்ப சொன்னோம்னா இயேசு கிறிஸ்து பூமியில பிறந்தப்ப அது கடைசி காலம். கடைசி காலத்துல மனுஷகுமாரன் வெளிப்படுவார். அவரு வெளிப்பட்டாரு, வந்தாரு. அப்ப அந்த கடைசி காலத்தில் வெளிப்பட்ட அப்படின்றது எப்ப ஆச்சு அப்படின்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவளை சிலுவையில் அறையும் போது. அப்போ உலக தோற்றத்துக்கு முன்பதாக குறிக்கப்பட்டிருந்தவரு, அதுக்கப்புறம் உலக தோற்றத்துக்கு முன்னே குறிக்கப்பட்டாரு, உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்டாரு, இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். இப்ப புரியுதா இது 3 பரிமாணத்துல எப்படி நமக்கு வருதுன்ட்டு இந்த ரிடப்ஷனு? சோ இதனுடைய ஆழம் எப்ப அப்படின்னு பார்த்தோம்னா இதனுடைய பிளான், இந்த மீட்பினுடைய திட்டம், அந்த குறிக்கப்பட்டு எல்லாம் இது பண்றது டைம் ஸ்பேஸ் மேட்டர்னு சொல்லக்கூடிய எல்லாமே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, ஆதியிலேன்னு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, ஒன்றுமே இல்லாம டைமே இல்லாம இருந்த ஒரு காலத்துல இது குறிக்கப்பட்டிருக்கு. தேவன் இயேசு கிறிஸ்துவை முன்குறித்திருக்கிறார் இந்த மாதிரி நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மீட்பின் திட்டத்துக்கு. அதுக்கப்புறம் உலகம் உண்டானது முதல் அவர் அடிக்கப்பட்டிருக்க வண்ணமா இருக்கிறாரு. மறுபடியும் மூணாவதா இந்த 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் அதை வெளிப்பட்டார். அப்ப வெளிப்படும் போது அந்த காரியத்தை ஜனங்கள் அப்படி செய்யற மாதிரி அந்த ஒரு மேனிஃபெஸ்டே, இங்கிலீஷ்ல மேனிஃபெஸ்ட்னு இருக்கு, அதை பிரகடனப்படுத்தி காட்டுறாரு, வெளிப்படுத்துறாரு அதை. சோ இது வெளிப்படுத்தினப்பட்டதுதான் 2000 வருஷத்துக்கு முன்னாடி. தவிர இதுக்கான ப்ராசஸ் எப்ப ஆரம்பிச்சதுன்னா உலகம் தோன்றதுக்கு முன்னாடி. அது எப்ப தேவனுடைய சமூகத்துல நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சுன்னா உலகம் உண்டானது முதல். நமக்கு எப்ப வெளிப்படுத்தப்பட்டு அது ஒரு ஸ்கிரீன் பிளே மாதிரி காட்டப்பட்டுச்சுன்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி. இது வரைக்கும் புரியுது இல்லையா? இல்ல ஏதாவது கேள்விகள் இருக்கா? புரியுதுங்களா? ஓகே. இப்போ இவ்வளோ விஷயம் எதுக்காக பார்த்தோம் அப்படின்னா இந்த மீட்பினுடைய திட்டத்தினுடைய ஆழத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக. இயேசு கிறிஸ்து சிலுவையில மரிச்சாரு, ஓகே, அதை நான் விசுவாசனா நான் பரலோகத்துக்கு போவேன், இல்லைன்னா இல்லை அப்படின்னு என் கையில இருக்கா? இல்லை, இதற்காக இவ்வளவு காரியங்கள் தேவன் பின்னாடி செஞ்சு வச்சிருக்காரு. எப்ப மனிதன் உருவாக்கப்படுறதுக்கு முன்னாடியே, அவன் பாவம் செய்யறதுக்கு முன்னாடி மட்டும் இல்ல, அவன் உருவாக்கப்படுறதுக்கு முன்னாடி, வானம் பூமியும் சிருஷ்டிக்கிறதுக்கு முன்னாடியே இவ்வளவு காரியங்களை செஞ்சு இதை வெளிப்படுத்தி எல்லாம் இது பண்ணியிருக்காரு. இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா நம்ம ஆக்சுவலா யாரு அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு நம்ம
விழுந்து போன ஆதாமினுடைய பிள்ளைகள். ஏன்னா ஒருத்தர் கூட ஆதாம் வந்து விழுந்து போறதுக்கு முன்னாடி பிறந்து அந்த சந்ததி இது வரைக்கும் கிடையாது, யாருமே கிடையாது. அப்ப ஆதாம் வந்து பாவத்துல விழுந்த பிறகுதான் முதல் ஆதாமினுடைய பிள்ளையை பிறக்கிறான். அப்ப எல்லாருமே அதன் மூலமா வரும்போது எல்லாருமே யாரா இருக்கிறோம் அப்படின்னா ஆதாமினுடைய விழுந்து போன பிள்ளைகளா தான் இருக்கும். அப்ப அந்த மாதிரி ஆதாமினுடைய விழுந்து போன சந்ததியா இருக்கிற நம்ம அனைவருடைய ரட்சிப்புக்காக, ஏன்னா இந்த ரட்சிப்பின் திட்டமே என்ன அப்படின்னா மீட்டெடுக்கிறது, ரட்சிக்கப்பட வைக்கிறது, மீட்டெடுக்கிறது. யாரை மீட்டெடுக்க போறாரு, எதை மீட்டெடுக்க போறாருன்னா ஆதாம்னு ஒருத்தனை சிருஷ்டித்து அவனை மாயைக்கு உட்படுத்தி அந்த மாயையிலிருந்து நான் மீட்டெடுப்பேன்ற நம்பிக்கையோட அவர் மாயைக்குள்ள உட்படுத்தியிருக்காருன்னு வாசனங்களா நம்ம லைனா அப்படியே பார்த்துட்டு வந்திருக்கோம். இது வரைக்கும் போன வாரம்லாம் கூட பார்த்தோம். அப்ப அந்த திட்டத்தை அவர் என்ன பண்றாரு, யாரை மீட்டெடுக்கிறதுக்காக பண்றாருன்னா இந்த விழுந்து போன ஆதாமினுடைய சந்ததியினர் எல்லாரையும் அனைவரும் ரட்சிப்பதற்காக இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனை அனுப்பி தியாக மரணத்தின் மூலமாக எப்போ செஞ்சிருக்காரு அப்படின்னா இது எல்லாத்தையும் உலக தோற்றத்திற்கு முன்பே நம்மளுடைய ரட்சிப்பை திட்டமிட்டு அதற்கான எல்லாவற்றையும் எப்ப செய்திருக்காருன்னா உலகம் உண்டானது முதல் எல்லாவற்றையும் செய்து அதை எப்ப நமக்கு வெளிப்படுத்தியிருக்காரு, பகிரங்க பிரகடனப்படுத்தியிருக்காரு அப்படின்னு பார்த்தா கடைசி காலங்களில்னு சொல்லக்கூடிய 2000 வருஷத்துக்கு முன்னாடி தன்னுடைய குமாரனை மாம்சத்துல வெளிப்பட வச்சு சிலுவையில மறிக்க வச்சு இதன் மூலமா நமக்கு வெளிப்படுத்தியிருக்காரு. அப்போ இந்த விலையேற பெற்ற ரட்சிப்பு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, எவ்வளவு விலையேற பெற்றதுன்னு இப்ப தெரியுதா அதனுடைய ஆழம்? ஏன்னா நம்ம விலையேற பெற்ற ரட்சிப்புன்றோம், ஆனா அதனுடைய ஆழம் நமக்கு புரியுதான்னு தெரியல. அப்ப இந்த விலையேற பெற்ற ரட்சிப்பு அப்படின்னும் போது அதுக்கு பின்னாடி இந்த ப்ராசஸ் இருக்கு, இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இந்த ரட்சிப்பை ஏற்றுக்கொள்வதற்கு, இதை நான் அக்செப்ட் பண்றேன் இல்ல ரிஜெக்ட் பண்றேன், நிராகரிக்கிறதுக்கு அந்த இறுதி அதிகாரத்தை தேவன் நம்முடைய முடிவின் அடிப்படையில நம்ம கையில அதை கொடுக்குறாருன்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய தாட் என்ன? பிரதர், விலையேற பெற்ற ரட்சிப்பை இன்னொரு தடவை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? இப்ப நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா, விலையேற பெற்ற ரட்சிப்புன்னு நம்ம சிம்பிளா சொல்லும் போது எது விலையேற பெற்ற ரட்சிப்பு அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இவ்வளவு நேரம் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் அதை வந்து தேவன் எப்போ முன்குறித்தாரு அப்படின்னு சொல்லிட்டு உலக தோற்றத்துக்கு முன்னாடியே அதை வந்து முன்குறித்திருக்காரு. உலக தோற்றத்துக்கு முன்னாடி முன்குறிக்கப்பட்டு உலகம் உண்டானது முதல் அடிக்கப்பட்டு இந்த கடைசி காலத்தில் வெளிப்படுத்தப்பட்டுன்னு. அப்ப இந்த மீட்பினுடைய திட்டத்திற்கு தேவனுடைய பிளான், தேவன் இதை எப்ப தீர்மானிச்சிருந்தாருன்னா உலகம் தோன்றதுக்கு முன்னாடி. அதை எப்ப செயல்படுத்தினார் அப்படின்னா உலகம் உண்டானது முதல். அதை எப்ப நமக்கு பிரகடனப்படுத்தி வெளிப்படுத்தி காட்டினார் அப்படின்னா 2000 வருஷங்களுக்கு முன்னாடி கடைசி காலத்துல அப்படின்னு சொல்லப்படுற அந்த 2000 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ இவ்வளவு ப்ராசஸ் செஞ்சு அதற்கு ஈடாக எல்லா மனுக்குலத்துக்கும் அதை விட வேல்யூபிளான தேவனுடைய குமாரனுடைய ரத்தத்தை கொடுத்து எல்லாரையும் மீட்கிறதற்காக கொடுத்திருக்கிறாரு. அப்ப நம்ம விலையேற பெற்ற ரட்சிப்பு அப்படின்னு சொல்லும் போது அதற்கான விலைக்கிரயம், அதனுடைய இம்பாக்ட், அது எப்ப ஆரம்பிக்கப்பட்டுச்சு, எப்ப தேவன் திட்டமிட்டார், அதை எப்ப செயல்படுத்தினாரு, அதை எப்ப வெளிக்காட்டியிருக்காரு. சோ இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அதுல தேவனுடைய ரத்தத்தினுடைய வேல்யூ எவ்வளவா இருக்கு. இந்த உலகத்தினுடைய எல்லா ஜனங்களையும் இதுவரைக்கும் அந்த ஆதாமினுடைய அவ்வளவு சந்ததியும் எல்லா ஜனங்களையும் அவருடைய பாவத்தை காட்டிலும் அவர்களுடைய ஆத்மாக்களை காட்டிலும் அது விலையேற பெற்றது. அதனாலதான் அந்த ஒரு இதை வந்து விலைக்கிரயமா, அதாவது மீட்கும் பொருளாக கொடுத்து அதை மீட்டுக்கிட்டு வராரு எல்லாரையும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்த்துட்டு வந்தோம். அப்போ இந்த விலையேற பெற்ற ரட்சிப்பு அப்படின்னு சொல்லும் போது அந்த விலையேற பெற்றன்றதற்கான அந்த அதுக்கு பின்னாடி உள்ள ஆழம் எவ்வளவுன்னு புரியுதான்னு கேக்குறேன் நானு, அந்த வேல்யூ. ஏன்னா நம்ம சும்மா விலையேற பெற்ற ரட்சிப்பு அப்படின்னு சொல்றோம். விலையேற பெற்ற ரட்சிப்புனா இயேசு கிறிஸ்து 2000 முன்னாடி பிறந்தாரு, மரிச்சாரு, சிலுவையில மரிச்சாரு, ஓகே, அதுக்காக நமக்கு செஞ்சுட்டாரு, இப்ப நம்ம கையில இருக்கு டிசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரொம்ப சிம்பிளா டேக் இட் கிராண்டட் அப்படின்ற மாதிரி இதுல எடுத்துக்கிறோம். ஆனா அதுக்கு பின்னாடி தேவனுடைய திட்டமும் அந்த செயல்பாடுகள், அந்த மேனிஃபெஸ்டேஷன் ஆனது இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தத்திற்கு ஈடாக அந்த ஆத்மாக்கு ஈடான அந்த கம்பேரிசன்ல கம்பேரே பண்ண முடியாத அளவுக்கான விலைக்கிரயத்தை அவர் செலுத்தி மீட்டிட்டு வந்திருக்காரு. சோ இப்ப இப்படிப்பட்டதான விலையேற பெற்ற ரட்சிப்பை ஏற்றுக்கொள்றதுக்கோ இல்லாட்டி நிராகரிக்கிறது என்னது, நான் விசுவாசிக்க மாட்டேன், நான் ரட்சிக்கப்படல அப்படின்னு நம்ம எத்தனை பேருக்கு சொல்லி சொல்றோம், நான் ரட்சிக்கப்பட மாட்டேன்னு கேர்லெஸ்ஸா போயிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க நரகத்துக்கு போறாங்க, நம்ம இமிடியேட்டா சர்ச்ல எல்லா இதுலயும் சொல்லிடுறாங்க. சோ இப்ப ஏத்துக்கிட்டாங்க, விசுவாசித்தாங்கன்னா பரலோகம், விசுவாசிக்கணும் நரகம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த ஒரு அடிப்படை முடிவெடுக்கிறத இப்ப நிறைய பேர் சொல்றாங்க. இதுல இன்னொரு ஒரு கருத்து இருக்கு, பொதுவாக கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. தேவன் யாரையும் நரகத்துக்கு அனுப்புறது இல்லை.
அவங்க தான் முடிவு பண்ணிக்கிறாங்க நம்ம நரகத்துக்கு போறதா பரலோகத்துக்கு போறதான்னு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? தேவன் தேவன் யாரையும் நீ நரகத்துக்கு போன்னு அனுப்புறது கிடையாது. ஆனா நம்ம ஆண்டவர் வந்து கதவை திறந்து வச்சுட்டாரு, பரலோகத்துக்கு வழி உண்டாக்கிட்டாரு, டிக்கெட் எல்லாம் கொடுத்துட்டாரு. நீ போய் அதை வாங்கிட்டு நீ பரலோகத்துக்கு போனீங்கன்னா ரைட், உனக்கு அங்க சான்ஸ். தேவன் உன்னை இதுக்கு அனுப்புறது இல்ல, நீயாதான் அங்க போய்க்கிற. அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் நீ அங்க போயிடுற அப்படின்னு சொல்லிட்டு நரகத்துக்கு போறதுக்கான காரணம் யாருன்னா நம்ம. பரலோகத்துக்கு போறதுக்கான காரணமும் நம்ம. எப்படி? நான் எடுக்கிற ஒரு தீர்மானம், ஓகே நான் ஆண்டவரை ஏத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்ற ஒரு வார்த்தையில என்னுடைய நித்தியமான டிசிஷன், நான் காலங்களே முடிவில்லாம நான் இருக்க போற இடத்திற்கான முடிவுக்கு நான் எடுக்கிற ஒரு முடிவு, அதன் அடிப்படையில தான் தேவன் செயல்பட போறாரா? ஏன்னா இந்த மீட்பின் திட்டத்திற்காக அவர் எப்ப பிளான் ஆரம்பிச்சாருன்னா உலகமே உண்டாவதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருக்காரு. உலகம் உண்டானது முதல் அதுக்கான ப்ராசஸ் ஆரம்பிச்சு செஞ்சுட்டாரு. 2000 வருஷத்துக்கு முன்னாடி தான் அதை வெளிப்படுத்துறாரு. அப்ப இவ்வளவு பெரிய ப்ராசஸ் பண்ணிருக்கும் போது இப்ப கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு டைரக்டான கேள்வி. இப்ப இவ்வளவு நேரம் பேசிட்டு வந்ததுல ஒவ்வொருத்தருடைய இண்டிவிஜுவலான ரட்சிப்பை இந்த இதை நம்ம சுவிசேஷம் சொல்லும் போது அதை ஏற்றுக்கொள்றதுக்கோ அல்லது அதை நிராகரிக்கிறதுக்கோ இல்ல தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்ப மரணத்துக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளாதவங்க நரகத்துக்கு போறாங்கன்றாங்க. அப்ப அந்த நரகத்துக்கு போறதற்கான முடிவை யார் எடுக்கிறதுனா அந்த மனிதர்கள் தான். விசுவாசத்து ஓகே நான் ஆண்டவரை ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்கன்னா அவங்க பரலோகம். இல்ல நான் ஆண்டவரை ஏத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே இருக்கிறாங்கன்னா அவங்க நரகம். அப்ப அந்த ஒரு முடிவுல தான் எல்லாமே இருக்கு அப்படின்னும் போது இந்த முடிவை எடுக்கக்கூடிய திறன் இல்லைன்னா அந்த திராணி மனிதனுக்கு இருக்கா? இல்ல. இல்ல, மனிதன் கிட்ட இல்ல. எப்படி இல்லைன்றீங்க? ஆண்டவர் ஏற்கனவே எல்லாருக்கும் அந்த முடிவை முன்குறிச்சு வச்சுட்டாரு, ரெடி பண்ணிட்டாரு. இதை யாராலும் மனுஷனாலும் மாத்த முடியாது, தடுக்கவும் முடியாது, நிறுத்தவும் முடியாது. அவரோட தீர்மானம் மாத்திரம் தானே விளங்கும். ஆமா, ஓகே. சோ இப்ப நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் வேதத்தின் அடிப்படையில, ஏன்னா நம்ம எதை பார்க்கறோமோ அதை வேதத்தினுடைய சத்தியத்தோட வச்சு பார்க்கணும். அப்ப நம்ம வந்து இவ்வளவு நேரம் என்ன பார்த்தோம்னா அந்த மீட்பினுடைய ஆழம் என்னன்னு பார்த்தோம். அது எப்ப திட்டமிடப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம். அதனுடைய வேல்யூவேஷன், அப்ப தன்னை மீட்கும் பொருளாக ஒப்பு கொடுத்தாருன்னா அதனுடைய கம்பாரிசன் என்னன்றதை பார்த்தோம். அதாவது ரட்சிப்புன்றது எப்படி ஆரம்பிக்கப்பட்டுச்சு, அதனுடைய வேல்யூவேஷன் என்ன, அது எவ்வளவு விலையேற பெற்றதுன்னு சொல்லும் போது அது எவ்வளவு விலையேற பெற்றது அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து இருக்கிற பொன் வெள்ளி எல்லாத்தோட எப்படிப்பட்டதுன்ற ஒரு கம்பாரிசன் காமிச்சோம். இவ்வளவு நேரம் நம்ம பார்த்துக்கிட்டு வந்தது வந்து அந்த ஒரு கம்பாரிசன். சோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த தேவன் உலகம் உண்டாறதுக்கு முன்னாடியே பிளான் பண்ணி, உலகம் உண்டானது முதல் செஞ்சு 2000 வருஷத்துக்கு முன்னாடி அதை எல்லாத்தையும் வெளிக்காட்டி எல்லாத்தையும் அவர்களுடைய திட்டத்தெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு ஃபைனலா இன்னைக்கு நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, இதெல்லாம் ரைட், ஆனா மனுஷனுடைய கையில தான் அந்த முடிவு இருக்கு. நீ அதை ஏத்துக்கிறியா இல்ல அதை நிராகரிக்கிறியா, வேண்டான்னு சொல்லி ரிஜெக்ட் பண்றியா? ஏத்துக்கிட்டீங்கன்னா பரலோகம், நிராகரிச்சுன்னா நரகம். எவ்வளவு நாளைக்கு? நித்தியமா அதோட முடிஞ்சிருச்சு அப்படின்ற தாட் தான் இன்னைக்கு கிறிஸ்தவம் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அப்ப இது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தனக்கான ரட்சிப்பை ஏற்றுக்கொள்றதுக்கு அல்லது நிராகரிக்கக்கூடிய திறன் மனிதனுக்கு இருக்கா? ஏன்னா தேவன் எதுக்காக இதை பாக்குறோம்னா, தேவன் செஞ்சது வந்து அவ்வளவு வேல்யூபிளான ஒரு விஷயம். அந்த மீட்புன்றது, அந்த ரட்சிப்புன்றதுக்கு தேவன் செஞ்ச அந்த விலைக்கரையம்ன்றதும் அந்த வேல்யூபிலிட்டியும் எவ்வளவு அதிகம்ன்றது நம்ம இவ்வளவு நேரம் பார்த்துட்டோம். அப்போ அவ்வளோ பெரிய வேல்யூபிளான ஒரு விஷயத்த தேவன் மனிதன் கையில கொடுத்து இந்த நீ தீர்மானிச்சுக்கொண்டு கொடுப்பாரா அப்படின்றதுக்கு தான் இந்த கேள்விக்கு வரும். இப்ப அந்த எபிலிட்டி மனிதனுக்கு இருக்கா, அந்த திராணி இருக்கா அப்படின்னு பார்க்கணும்னா மனிதனுடைய திறனை அறியணும் நம்ம. அவனுக்கு அந்த எபிலிட்டி இருக்காது. ஏன்னா அது தெரிஞ்சுனாலே தேவன் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரான்றது நமக்கு தெரிஞ்சு வந்துடும். அப்ப மனிதனுடைய திராணியை அறியதுக்கு அப்ப அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன புரியணும்னா, ஆதாம்னுடைய வீழ்ச்சிக்கு முன்னாடி அவன் என்ன நிலைமையில இருந்தான், அவனுடைய வீழ்ச்சிக்கு பிறகு பாவம் செஞ்ச பிறகு அவன் என்ன நிலைமையில இருக்கிறான் அப்படின்னு சில விஷயங்களை நம்ம பார்க்கணும். ஸோ இப்ப ஆதாம் வந்து பாவம் செய்வதற்கு முன்னாடி எப்படி இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு 2-3 காரியம் நம்ம, ஏன்னா இது வந்து நம்மளுடைய மைண்டை வந்து டியூன் பண்றதுக்கு, ஒரு ஃப்ரெஷ் அப் பண்றதுக்கு. ஏன்னா இந்த பைபிள் ஸ்டடியில வந்து ஒரு காரியம் நம்ம சொல்லும் போது அது வந்து இப்ப ஜென்ரலா இருக்க டீச்சிங்ல இருந்துச்சுன்னா நமக்கு மைண்டும் அதுவும் டியூன் ஆயிருக்கும், ஈஸியா கேட்டு நம்ம அப்படியே போயிட்டே இருக்கலாம்.
ஆனா இது வந்து வேதத்தினுடைய சத்தியம் வந்து நமக்கு போதிக்கப்பட்டதுக்கு மாறா வரும்போது நிறைய விஷயங்களை நம்ம வந்து கிளியர் பண்ணாதான் அந்த விஷன் கரெக்டா இருக்கும். அதாவது நம்ம காட்டுறது வேற விஷயம். அந்த காட்டுறதுக்கு முன்னாடி நிறைய பச்சை கண்ணாடிகளை கலட்டணும், சிவப்பு கண்ணாடி, ப்ளூ கண்ணாடில கலட்டணும். ஏன்னா அது நமக்கு ஏற்கனவே நம்மள அறியாமையே சின்னதுல இருந்து நமக்கு போட்டு வச்சிருக்கு. அப்படி ஒரு கண்ணாடி இருக்குன்றதே நமக்கு தெரியாது. அப்ப அந்த கண்ணாடிகளை கழட்டினா ஆட்டோமேட்டிக்கா விஷன் கிளியர் ஆகும். நம்ம நிறைய சத்தியங்களை பார்க்க ஆரம்பிக்கலாம். சோ அதுக்காக தான் வந்து இந்த காரியத்தை பார்க்கிறோம். இப்ப ஆதாம் பாவம் செய்யறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தான் அப்படின்னு ஒரு சில காரியத்தை பார்த்துடலாம். முதல் விஷயம், அவன் தேவனுடைய ரூபத்திலும் சாயலிலும் இருந்தான். ஏன்னா நம்ம ஏற்கனவே இந்த ஆவி ஆத்மா சரீரம் படிக்கும் போதெல்லாம் படிச்சிருக்கிறோம் எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஆதாம் வந்து சிருஷ்டிக்கப்படும் போது அவன் தேவனுடைய சாயலிலும் ரூபத்திலும் சிருஷ்டிக்கப்பட்டிருந்தான்னு பார்த்தோம். அப்ப எக்ஸாக்ட் அதுல ஒரு சாயல்னா என்ன, ரூபம்னா என்ன, அதெல்லாமே நம்ம பார்த்தோம். அவருடைய சாயல், ரூபம், அவருடைய மகிமை, அந்த வஸ்திரங்கள் தரித்திருந்தது, இதெல்லாம் நிறைய ஸ்டடி பண்ணியிருப்போம். சோ அப்படிப்பட்டதான ஒரு நிலையில இருந்திருக்கான். ரெண்டாவது, தேவன் வந்து பகலின் குளிர்ச்சியான வேளையில அவனோட பேசி கொண்டிருந்தார். இது எத்தனை நாள் நடந்திருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனா பாவம் செய்யற வரைக்கும், அந்த நிகழ்ச்சி நடக்கிற வரைக்கும் அவன் அப்படிதான் இருந்திருக்கான். ஏன்னா ஏதேன் தோட்டத்துல தான் இருந்தான். ஏதேன் தோட்டத்துல பகலின் குளிர்ச்சியான வேளையில தேவனோடு பேசி கொண்டிருந்தார். சோ அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில ஆதாம் வீழ்ச்சிக்கு முன்னாடி, அவன் பாவம் செய்வதற்கு முன்னாடி இருந்திருக்கான். அடுத்தது, அவன் தேவனுடைய பரிபூர்ண, ரெண்டாவது குற்றம் இல்லாத ஒரு படைப்பாக, ஒரு சிருஷ்டியாக இருந்திருக்கான். அப்போ ஆதாம் சிருஷ்டிக்கப்படும் போது அவன் வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு சின்லெஸ் கிரீச்சரா தேவன் அவனை சிருஷ்டித்தாரு. அது மட்டும் இல்லாம அவருடைய மகிமையினால நிரப்பி வச்சிருந்தார். அவருடைய ரூபத்திலுமே அவருடைய சாயலிலுமே இருந்தான். போதாத குறைக்கு அவனுக்கு பேச்சு துணைக்கு ஆள் யாருன்னா, இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஊர் உலகத்துல இருக்க புரணி பேசுறவங்களே அவனுக்கு கிடையாது. யார் இருந்தாருன்னா, பகலின் குளிர்ச்சியான வேளையில தேவனோடு பேசிக்கிட்டு இருந்தான். சோ எப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆதாம் இருந்திருக்கான்றது புரியுதா? சோ இந்த ஒரு சூழ்நிலையில ஆதாம் இப்படி இருக்கும்போது அவன் வந்து குற்றம் இல்லாத பரிபூர்ண படைப்பா இருக்கிறான். அந்த நிலைமையில இன்னைக்கு நம்ம இருக்கிறோமா? நம்மளுடைய சிச்சுவேஷன் அப்படியா இருக்கு இன்னைக்கு? இல்ல. இல்ல. இன்னொரு ஒரு கேள்வி, இப்ப இந்த இடத்திலேயே ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்படிப்பட்டதான ஒரு நிலைமையில இருக்கும்போது ஆதாம் பாவம் செஞ்சானா செய்யலையா? செஞ்சான். ஆதாம் பாவம் செய்யும் போது அவனுக்கு எதிர்க்க ஒரு பாரோ, ஒயின் ஷாப்போ, சினிமா தியேட்டரோ, இல்ல பப்போ, கிளப்போ, அந்த மாதிரி இன்னைக்கு பாக்குற எந்த விஷயமே கிடையாது. ஆதாம் பாவம் செய்யும் போது, ஆதாம் பாவம் செய்யும் போது அவன் எப்படி இருந்தான் அப்படின்னு பார்த்தோம்னா, இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தோம் இல்லையா, என்னது, தேவனுடைய சாயலிலும் ரூபத்திலும் பகலின் குளிர்ச்சியான வேளையில தேவனோடு பேசிக்கொண்டு தேவனுடைய பரிபூர்ண குற்றம் இல்லாத படைப்பா இருக்கிறான். சோ அப்படிப்பட்ட ஒருத்தன் பாவம் செய்ய முடியுமா முடியாதா? பாவம் செய்ய முடியுமா முடியாதா? முடியாது, ஆனா செஞ்சது. செய்ய இல்ல, முடியும். நான் கேக்குறது வந்து செய்ய முடியுமா முடியாதான்றது. முடியாது. முடியும். சரி, ஆக்சுவலா அந்த சூழ்நிலையில அவனால பாவம் செய்ய முடியாது. ஏன்னா அவனுக்கு பாவமே இல்லாம பெர்ஃபெக்டா இருக்கான். தேவனுடைய மகிமையிலையும் ரூபத்திலையும் பரிபூர்ண படைப்பா இருக்கிறான். பெர்ஃபெக்ட் கிரியேஷனா இருக்கான். அப்ப அந்த சூழ்நிலையில அவனுக்கு வந்து சோதிக்கிறதுக்கோ இல்ல இதுக்கோ வந்து குளிர்ச்சியான வேளையில தேவனோட பேசிக்கிட்டு இருக்கான், சர்ப்பம் வர்ற வரைக்கும் கூட. அப்போ அவனுடைய சூழ்நிலைகள் அவனை பாவம் செய்ய வைக்க முடியாது. அவனுடைய உள்ளான மனுஷனும் உள்ளான நிலைமையும் அவனை பாவம் செய்ய வைக்க முடியாது. ஏன்னா அவன் இருக்கிறது ஏதேன் தோட்டத்துல இருக்கான். தேவனுடைய பர்ஃபெக்ட் கிரியேஷனா, பரிபூர்ண குற்றமே இல்லாத பரிபூர்ண கிரியேஷன்ல இருக்கான். அவனுக்குள்ள பாவமே இன்னும் இல்லை, எதுவுமே இல்லை. அவனை மூடி இருந்ததே தேவனுடைய மகிமையும் அந்த ஒளியும் அவனை மூடி இருந்துச்சு. சோ அப்படிப்பட்டதான ஒரு பர்ஃபெக்ட் கிரியேஷனா இருக்கும்போது அவன் பாவம் செய்ய முடியாது. அப்ப எப்படி பாவம் செஞ்சான்? ரோமர் 8வது அதிகாரம் அன்னைக்கு படிச்சோம் இல்லையா, அந்த ஒரு வசனத்தை படிச்சிடலாம். ரோமர் 8வது அதிகாரம் 20, 21, தமிழ்ல 21 நினைக்கிறேன், தமிழ்ல 21 தான். அந்த ஒரு வசனத்தை இப்ப படிச்சு பார்த்தோம்னா கரெக்டா தெரியும். ரோமர் 8, யாராவது இந்த நோட்ஸ்ல நான் போடல, யாராவது பைபிள் எடுத்து படிங்க. ரோமர் 8, 21. அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்ப்படுத்தினவராலேயே
மாயைக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறது. ஓகே. இப்ப இந்த வசனத்துக்கான அர்த்தம் ஆழம் இன்னும் புரியுதா உங்களுக்கு? புரியுது ஏன்னா brother. அவன் சுய இஷ்டத்தினால செய்ய முடியாது. ஏன்னா அவன் அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவனுக்குள்ள அந்த குணாதிசயம் உள்ள எதுவுமே இல்லை. அப்ப அவனை பாவம் செய்ய வைக்கணும்னா வசனம் என்ன சொல்லுது? கீழ்ப்படுத்தினவராலே. கீழ்ப்படுத்தினவர்ன்றது வந்து சப்ஜெக்டர். சப்ஜெக்டர்ன்றதுக்கு இன்னொரு வார்த்தை வந்து தேவன். பிளேசர் சப்ஜெக்டர் அப்படின்றது. அப்போ தேவன் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா ஏதோ தேவன் அப்படின்னும் போது அது அர்த்தம் புரிய மாட்டேங்குது. அந்த வார்த்தைக்கான பொருள்னு ஒண்ணு இருக்கு. நம்ம தமிழ்ல வந்து அதுக்கு காட் அப்படின்னும் போது என்னது அப்படின்றது கரெக்டா தெரியாது. இப்ப எபிரேய மொழியிலயும் சரி, கிரேக்க மொழியிலயும் சரி, அதுல வந்து எலோஹிம் அப்படின்ற வார்த்தைக்கும் தியோஸ் அப்படின்றது, எலோஹிம்ன்றது எபிரேய மொழி, தியோஸ்ன்றது கிரேக்க மொழியில. அப்ப இந்த ரெண்டு வார்த்தைக்குமே வந்து ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு. அப்ப தியோஸ்ன்னு மொழிபெயர்க்கும் போது கிரேக்கத்துல வந்து சொல்லும் போது ஏன் அந்த தியோஸ்ன்ற பேர் உபயோகப்படுத்தாங்கன்னா அதுதான் வந்து ஓரளவு ரிலவெண்டா இருக்கக்கூடியது. எபிரேயத்துல இருக்கக்கூடிய அந்த ஏலோஹிம் இரலவெண்டா இருக்குது. அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா பிளேசர். இவர் இங்கதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும்னு பிளேஸ் பண்றவர் இல்லையா, அவருக்கு பேரு தேவன். ரெண்டாவது சப்ஜெக்டர், கீழ்ப்படுத்தப்படுறவர், கீழ்பட்டிருக்கணும். அப்ப நம்ம அதனாலதான் வசனம் சொல்லுது சிலருக்கு தங்களுடைய வயிறே தேவனா இருப்பார்ன்றிருக்கு. மோசேவை பார்த்து நீ பார்வோனுக்கு தேவனா இருப்பாயின்றிருக்கு. சோ நீ பார்வோனை கீழ்ப்படுத்துவாய் அப்படின்னும் போது பார்வோனுக்கு தேவன். சிலருக்கு வந்து வயிறு தான் அவங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணுது, கீழ்ப்படுத்துது, அவங்கள ஆட்டி படைக்குது வயிறு தான் அப்படின்னும் போது அவர்களுடைய வயிறே அவர்கள் தேவன்னு வசனம் சொல்லுது. சோ அப்ப தேவன்றது வந்து ஒரு பொதுவான டைட்டில் பேர். அதனுடைய அர்த்தம் என்னன்னா சப்ஜெக்டர், கீழ்ப்படுத்துறவர். அப்போ இந்த கீழ்ப்படுத்துவராலே கீழ்பட்டிருக்கு எது? மாயைக்கு. அப்போ ஆதாம் வந்து அந்த பர்ஃபெக்டான கிரியேஷன்ல இருக்கும் போது அவனால பாவம் செய்யவே முடியாது, செய்ய வாய்ப்பே இல்லாத ஒரு சூழ்நிலையில இருக்கான். அப்போ தேவன் வந்து எதற்காக அவனை நாட் வில்ஃபுல்லி, தன்னுடைய சுய இஷ்டத்தினாலே அல்லன்றிருக்கு. அப்ப சுய இஷ்டத்தினால ஆதாம் வந்து அப்படியே ஏதோ ஓகே நமக்கு இதா இருக்கு அப்படின்னு சொல்லி போய் பாவம் செய்யல. அந்த சூழ்நிலைகள்லாம் ஏற்படுத்துறாரு தேவன், அவனை அந்த மாயைக்கு உட்படுத்துறாரு. ஏன்னா ஒரு நம்பிக்கையோட அவனை மீட்டெடுப்பன்ட்டு. ஏன்னா அந்த நம்பிக்கை ஏன் வந்துச்சுன்னா உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே ஆட்டுக்குட்டியானவர் குறிச்சிட்டாரு. உலகம் உண்டானது முதல் அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிறாரு. அவர் அடிக்கப்பட்டுட்டாரு உலகம் உண்டானது முதல். வெளிப்படுத்தப்பட்டதுதான் 2000 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப இவ்வளவு ப்ராசஸ் முடிச்சு வச்சிருக்காரு அந்த மீட்பின் திட்டத்துக்கு. அதனால இந்த பர்ஃபெக்ட் கிரியேஷனா இருந்த ஆதாம மாயைக்குள்ள உட்படுத்துறாரு. அதன் மூலமாக அவன் மாயைக்குள்ள போறான். மாயைக்குள்ள போன பிறகு, ஏன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப டீப்பான ஸ்டடி, டக்குன்னு ஒரு இதுல நமக்கு புரியது கஷ்டமா இருக்கலாம். ஏன்னா இது வந்து நம்ம இவ்வளவு நாள் ஏறக்குறைய 2 வருஷமா இந்த பைபிள் ஸ்டடி போயிட்டு இருக்கறனால இப்போ ஓரளவு நமக்கு அந்த ஐடியாஸ் எல்லாம் வந்திருக்கிறதுனால நம்ம இந்த டாபிக் இப்போ வரோம். அதனால புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமானதுதான். அப்போ ஆதாம் வந்து ஏதேன் தோட்டத்துல இருந்தப்ப அவன் பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலையில இல்ல. அவன் வில்ஃபுல்லா தானா போய் விரும்பி அந்த பாவத்தை செய்யவும் இல்லை. நாட் வில்லிங்லின்னு இங்கிலீஷ்ல சொல்லுது. தன்னுடைய சுய இஷ்டத்தினாலே அல்ல அப்படின்னு தமிழ்ல சொல்லுது. சுய இஷ்டத்தினால அல்ல. அப்ப கீழ்ப்படுத்தினோராலே கீழ்பட்டிருக்கான். அப்ப தேவன் ஏன் அவனை கீழ்ப்படுத்தினாரு அப்படின்னு பார்த்தோம்னா, மாயைக்கு உட்படுத்தினாரு ஒரு பர்பஸ் இருக்கு. இதைதான் நம்ம 2 வாரத்துக்கு முன்னாடி ஸ்டார்டிங்ல பார்த்தோம். ரோமர் 11 இருந்து அவர் எல்லோர் மேலும் இரக்கமா இருப்பதற்காக எல்லோரும் கீழ்ப்படியாமைக்குள்ளே அடைத்து போட்டார் அப்படின்னு. இதெல்லாம் வந்து இந்த மெயின் லைன் சர்ச்சஸ் இல்ல அதாவது கிறிஸ்டியானிட்டின்னு சொல்லக்கூடிய அந்த சபைகள் இன்னைக்கு இருக்கிறது எல்லாமே வந்து இந்த வசனங்களை கிரகிச்சுக்கவே முடியாத சில வசனங்கள். ஏன்னா இது அவங்களுடைய பச்சை கண்ணாடிக்கு இந்த வசனங்கள் ஒத்து வராது. அப்ப அந்த கண்ணாடியை கழட்டிட்டு பார்த்தாதான் இந்த வசனத்தினுடைய ரியாலிட்டி புரியும். ஏன்னா தேவன் ஏன் அப்படி பண்ணாருன்றது புரிஞ்சுன்னா புரியும். அதுக்கான ஒரு நோக்கம் இருந்துச்சு, ஒரு திட்டம் இருந்துச்சு. புரியுதா? அப்போ இந்த இடத்துல வந்து ஆதாம் அந்த சூழ்நிலையில பாவம் செய்யவே முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கும்போது அவனுடைய சுய இஷ்டத்தினால கூட செய்யாம கீழ்ப்படுத்தினவராலே அவன் மாயைக்குட்பட்டு பாவம் செய்து இந்த மாதிரி வந்திருக்கு. ஆனா இன்னைக்கு நம்ம அப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறோமா அப்படின்னு பார்த்தா நிச்சயமா இல்லை. அப்போ நம்ம இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்கிறோம் அப்படின்னு பாக்குறதுக்கு ஒரு டேப்லெட் காலம் மாதிரி போட்டிருக்கு. இதுல பாருங்க, ஆதாமின் வீழ்ச்சிக்கு முன்னாடி அவன் எப்படி இருந்தான், ஆதாமினுடைய வீழ்ச்சிக்கு அப்புறம் இன்னைக்கு நம்ம எல்லா மனிதர்களும் இருக்கக்கூடிய நிலைமை எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆதாம் இது ஒரு சும்மா ஒரு 2-3 தான் போட்டிருக்கேன். நிறைய நம்ம இந்த மாதிரி பார்க்கலாம். ஆனா இப்போ புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு 2-3 போட்டிருக்கேன். ஆதாம் வந்து வீழ்ச்சிக்கு முன்னாடி, அதாவது பாவம் செய்யறதுக்கு முன்னாடி அவன் மகிமையில இருந்தப்ப எப்படி இருந்திருக்கான், குற்றமில்லாத பரிபூர்ண சிருஷ்டியா இருந்தான். ஆனா இன்னைக்கு நம்ம வந்து விழுந்து போன பாவ ஆதாமினுடைய சிருஷ்டியா இருக்கும். அந்த சாயல்ல, ஆதாமினுடைய விழுந்து போன சாயல்ல இருக்கிறோம்.
ஆதாம் வந்து தேவனுடைய ரூபத்திலையும் சாயல்லையும் இருந்தான். ஆதாம் எப்ப பாவம் செஞ்சானோ அன்னைக்கே அவன் தேவனுடைய ரூபத்தையும் சாயலையும் இழந்து விட்டான். அந்த மகிமையும் இழந்துட்டான், வெளிச்சத்தை இழந்துட்டான், ஒளியின் வஸ்திரத்தை இழந்துட்டான். அப்ப இதெல்லாமே இழந்த ஒரு நிலைமையில அவன் தேவனுடைய ரூபத்தையும் சாயலையும் அங்கேயே இழந்துட்டனால அதுக்கு அவனுடைய சந்ததியில வரக்கூடிய எல்லாருமே வந்து தேவனுடைய ரூபத்திலும் சாயலும் இல்லை. அதற்கு ஒப்பாக நம்ம மாறுவோம், மறுபடியும் அந்த ரூபத்துக்கு போவோம். ஆனா இன்னைக்கு தேவனுடைய சாயலிலும் ரூபத்திலும் அந்த மகிமையிலும் இல்லை. அன்னைக்கு வந்து ஆதாம் வாழ்ந்துகிட்டு இருந்தப்ப பாவம் செய்யறதுக்கு முன்னாடி ஏதேன் தோட்டத்துல வாழ்ந்திருந்தான். ஏதேன் தோட்டம்ன்றது வந்து தேவன் உலாவி வந்த இடமா இருக்கு, அந்த இடத்துல இருந்தான். இன்னைக்கு வந்து சாத்தானின் ஆளுகை கீழே விழுந்து போன பாவ உலகத்துல இருக்கும். ஏன்னா ஆதாம் நிமித்தமா பூமியே சபிக்கப்பட்டிருக்கு, மண் சபிக்கப்பட்டிருக்கு, முள்ளும் குறுக்கும் விளைவிக்கும்னு சொல்லி போட்டிருக்கு. அப்போ ஆதாமி நிமித்தமா அந்த அழிவுன்றது வேனிட்டி மாயைன்றதுக்குள்ள எல்லாமே வந்துருச்சு. அப்போ பூமியும் எல்லாமே மீட்டெடுக்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கு அப்படின்னும் போது அது எல்லாமே அழிவுக்குள்ளதான் இருக்கு. அப்ப எல்லாமே எதன் கீழே இருக்கு அப்படின்னா சாத்தானின் ஆளுகை கீழே இந்த பாவ உலகம் வந்து விழுந்து போன ஒரு நிலைமையில இருக்கும் எல்லாருமே. அன்னைக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா பாவம் செய்யறதுக்கு அழுத்தமே இல்லாத ஒரு உலகத்துல இருந்தான். ஏன் அவனுக்கு எடுத்தா டிவி பாக்குறதுக்கோ இல்ல சினிமா தேட்டர் போறதுக்கோ இல்ல வேற இன்னைக்கு உலகத்துல சொல்லக்கூடிய எந்த பாவமும் செய்யறதற்கான எந்த இதுவுமே கிடையாது. அவனுக்கு இருந்த ஒரே இடம் அப்படியே பிளசன்ட்ஃபுல்லான குளிர்ச்சியான வேலை, அதுல தேவனோட உலாவி பேசி கொண்டுகிட்டு ஆதாம் வந்து அப்படியே ஏதேன் தோட்டத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை, அந்த மாதிரியான ஒரு உலகத்துல அவன் இருந்தான். இன்னைக்கு வந்து பாவ அழுத்தம் நிறைந்த ஒரு உலகத்துல வாழ்றோம். இப்படி திரும்பினா பாவம், இந்த பக்கம் திரும்பினா பாவம், வீட்டுல உட்காந்தா பாவம், எல்லா இடத்துலயும். ஏன்னா நம்மளை சுத்தி பாவ அழுத்தம் நிறைந்திருக்கிற இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். புரியுதா உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ்? இப்ப இதெல்லாம் எதுக்கு படிச்சுட்டு வரோம்னா மனிதனுக்கு நான் விசுவாசிக்கிறேன் இல்ல விசுவாசிக்கலன்னு சொல்லக்கூடிய திராணி இருக்கா அப்படின்ற இதுல நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். ஆதாம் எப்படி இருந்தான், அவன் அந்த நிலைமையில இருந்து பாவம் செய்ததுக்கு எப்படி செஞ்சான், சுய இஷ்டத்தினால மாயைக்கு உட்படுத்தினாலே அவன் மாயைக்கு உட்பட்டான்னு பார்த்தோம். இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய நிலைமை வந்து மாயைக்கு உட்படுத்த வேண்டிய நிலைமை கிடையாது. நம்ம ஏற்கனவே மாயைக்கு உட்பட்டு விழுந்து போன தேவனுடைய மகிமையும் சாயலும் ரூபமும் இல்லாத ஒரு நிலைமையில சாத்தானுடைய ஆளுகைக்குள்ள இருக்கக்கூடிய பாவம் நிறைந்த அந்த பூமியில நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்ப பாவ சுபாவத்தில் இருக்கும்போது ஆதாமினுடைய விழுந்து போன சந்ததியா நம்ம இருக்கிறோம். இப்ப தேவனுடைய சுவிசேஷத்தை விசுவாசிக்க அவர்களுக்கு வல்லமை இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில வாழ்ற இந்த மனிதர்களுக்கு, நம்ம எல்லாருக்குமே, ஆதாமினுடைய சந்ததியா பூமியில வாழ்ற எல்லாருக்குமே இப்படிப்பட்டதான ஒரு காரியத்தை விசுவாசிக்கக்கூடிய அந்த வல்லமை இருக்கும்னு நினைக்கிறீங்களா? மனிதனுடைய கையில இல்ல இல்ல இல்ல. அப்போ நம்ம வந்து பலருக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா நம்ம வந்து எத்தனையோ பேருக்கு சுவிசேஷம் சொல்றாங்க, எவ்வளவு சுவிசேஷ கூட்டங்கள் நடக்குது, இண்டிவிஜுவலா நம்ம ஷேர் பண்றோம். இது போக உலகத்துல பார்த்தா எத்தனையோ பெரிய பெரிய க்ரூசைட்ஸ் மாதிரிலாம் நடத்துறாங்க, எல்லாம் செய்யறாங்க. ஆனா வெறும் சிலர் தான் ரட்சிக்கப்படுறாங்க. முக்காவாசியான பேர் ரட்சிக்கப்படுறதில்ல. ஒரு மீட்டிங்ல 1000 பேர் வராங்கன்னா ஒரு 10 பேர் ரட்சிக்கப்படுறதே பெரிய விஷயம் மாதிரி அந்த 10 பேர் ரட்சிக்கப்படுறாங்க, இல்ல 15 பேர் ரட்சிக்கப்படுறாங்க, ஏதோ. மீதி அவ்வளவு பேரும் ரட்சிக்கப்படுறது இல்லை. அப்ப எல்லாருக்குமே சொல்லப்படுற சுவிசேஷம் ஒண்ணுதான், செய்தி ஒண்ணுதான். ஆனா சிலர் மட்டும்தான் ஏற்றுக்கொள்றாங்க, ரட்சிக்கப்படுறாங்க. இந்த இந்த மனிதனுடைய கையில டெசிஷன் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுற அந்த கோட்பாட்டுக்கு, அந்த ஒரு கண்ணோட்டத்துல சிலர் ரட்சிக்கப்படுறாங்க. மற்றபடி அநேகரால ரட்சிக்கப்பட விசுவாசிக்கவே முடியறது இல்லை. அதை புரியுது இல்லையா? இது வந்து ரியாலிட்டியில இருக்கிறது. சுவிசேஷம் சொன்ன உடனே சொல்ற ஆளும் ஒண்ணுதான், சொல்ற மெசேஜும் ஒண்ணுதான், கிரியை செய்யற பரிசுத்த ஆவியும் ஒண்ணுதான் அங்க. அப்ப எல்லாமே சூழ்நிலை, டைம், மீட்டிங் எல்லாம் ஒண்ணுதான். 1000 பேர் வந்திருக்காங்கன்னா ஒரு 50 பேர் ரட்சிக்கப்படுறாங்கன்னு வச்சுக்கலாம். மீதி இருக்கிற பேருக்கு அவங்க ஏன் ரட்சிக்கப்படல? அப்ப இவங்க சொன்ன சுவிசேஷம், சொன்ன ஆள் ஒரே ஆள் தான், சொன்ன மெசேஜ் ஒரே மெசேஜ், சொன்ன மீட்டிங் ஒரே மீட்டிங்கு, கிரியை செய்யற ஆவியானவர் ஒரே ஆவியானவர்னு சொல்லிடலாம். ஆனா வர்ற ரிசல்ட்ல கொஞ்சம் பேர் விசுவாசிக்கிறாங்க, கொஞ்சம் பேர் விசுவாசிக்கல. அப்ப இந்த டிசிஷனை எடுக்கக்கூடிய திராணி மனிதனுக்கு இருக்கா? அந்த கொஞ்சம் பேர் மட்டும் எடுத்து வந்துட்டாங்களா? சரி, பைபிள்ல இருந்து அதுக்கு சில வசனங்கள் பார்ப்போம், இது என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு. 1 கொரிந்தியர்ல 2வது அதிகாரம் 14வது வசனம். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 14வது வசனம்.
யாராவது சொல்லுங்க. ஜென்ம சுவாபமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கு ஏற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகள் ஆனதால் அவைகளை அறியவும் மாட்டான். இப்ப இங்க வந்து ஜென்ம சுபாவமான மனுஷன்னு போட்டிருக்கு. அப்ப அந்த ஜென்ம சுபாவமான மனுஷனுக்கு வந்து இங்கிலீஷ்ல நேச்சுரல் மேன்னு போட்டிருக்கு. ஆனா இயற்கை நேச்சுரல் மேன்னா இயற்கையான மனுஷன் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அதனுடைய கிரேக்க பதம் வந்து ஆத்தும மனிதன். இப்ப இங்க கம்பாரிசனே வந்து அந்த அதிகாரத்துல இன்னும் படிச்சு பார்த்தோம்னா, மேலக்கில வசனம் எல்லாம் படிச்சு பார்த்தோம்னா ரெண்டு விதமான மனுஷன் சொல்றாங்க. ஒண்ணு ஆத்தும மனுஷன், இன்னொன்னு ஆவிக்குரியவன். அப்ப ஆவிக்குரியவன் ஒருத்தர் இது சொல்றாரு, இன்னொன்னு அதுக்கு ஆப்போசிட்டா என்ன வருதுன்னா ஆத்தும மனுஷன். அப்ப ஆவிக்குரியவன் எப்போ ஒருத்தன் ஆவறானா, அவன் வந்து ஆவிக்குரியவனா இருக்கும்போது, நம்ம வசனம் படிப்போம், ஆவிக்குரியவனா இருக்கும்போது அவனை ஆவிக்குரியவன் சொல்லுது. அப்ப ஜென்ம சுபாவமான நமக்கு, ஏன்னா தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல வந்து கொஞ்சம் அது குளறுபடியா சரியா இல்லை. ஏன்னா சுபாவம்னு போட்டிருக்கு. ஜென்ம சுபாவம் அப்படின்னும் போது அது அவனுடைய குணாதிசயம் மாதிரி மாறிடுது, அவனுடைய சுபாவம். புரியுது? அந்த வார்த்தை வந்து சுபாவம்னு டிரான்ஸ்லேட் பண்ணிருக்க வார்த்தை வந்து அது எப்படி ஒரு கண்ணோட்டத்தை கொடுத்துருதுன்னா, அந்த ஜென்ம சுபாவம், அந்த பழைய பாரம்பரியமான அந்த நேச்சர், கோபம், இந்த மாதிரி நமக்கு ஒரு தாட் வந்துருது. அந்த சுபாவத்தை பத்தி பேசுற மாதிரி வந்துருது. ஆனா தமிழ் மொழிபெயர்ப்பு அது தப்பா இருக்கு. ஒரிஜினல்ல வந்து ஆத்தும மனிதன், அவ்வளவுதான் அங்க இருக்கிறது, ஆத்தும மனிதனோ. அப்ப அதுதான் கரெக்டான டிரான்ஸ்லேஷன். இங்கிலீஷ்ல வந்து சோலிஷ் மேன் அப்படின்னு வந்துருக்கணும். ஆனா சில டிரான்ஸ்லேஷன்ல வந்து கரெக்டா சோலிஷ் மேன்னே கொடுத்துருக்கு. ஒரு சில டிரான்ஸ்லேஷன்ல, அந்த லிட்டரல் டிரான்ஸ்லேஷன்ஸ்ல. இதுல கேஜேவில வந்து நேச்சுரல் மேன் கொடுத்துருக்கு. இயற்கையான மனிதன், நேச்சுரல் மேன், சாதாரண மனிதன்ற மாதிரி வந்துருது. ஆனா இங்க வந்து சுபாவம்ன்ற ஒரு வார்த்தை சேர்க்கப்பட்டிருது தமிழ்ல. ஆனா அது கிடையாது ஒரிஜினல்ல. அப்ப அது சுபாவத்தை குறித்ததான இது கிடையாது. அவனுடைய பிஹேவியர், அவனுடைய நேச்சர், அந்த சுபாவத்தை குறிச்சதான இல்ல. அவன் ஆத்தும மனிதனா, அதாவது ஸ்பிரிட் மேனா சோல் மேனான்றதுதான். சோலிஷ் மேன், ஸ்பிரிட் மேன், இவ்வளவுதான் அங்க இருக்கிற ரெண்டு வித்தியாசமானது. அப்போ இது வந்து குணாதிசயத்துல அவனுடைய அந்த மனிதன் யார் அப்படிங்கிறது. சோ ஆத்தும மனிதன் அப்படின்னும் போது ஜென்ம சுபாவமான மனுஷன் மொழிபெயர்க்கப்பட்டிருக்க அந்த ஆத்தும மனிதன்றது யாருன்னா, ரட்சிக்கப்படாம ஆதாம்ல இருந்து இருக்கிற அதே மனிதன். அப்ப அந்த மனிதனுக்கு தேவனுடைய ஆவிக்குரியவர்களை ஏற்றுக்கொள்ளான். தெளிவா வசனம் இருக்கு. ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டான் வரும்? அவைகள் அவனுக்கு பைத்தியமாய் தோன்றும். ஏற்றுக்கொள்றது மட்டும் இல்ல, அது அவனுக்கு எப்படி தெரியுது, அட பைத்தியக்கார பசங்களா அப்படின்ற மாதிரி அது பைத்தியமா தோன்றுது. அப்ப சுவிசேஷம் வந்து எவ்வளவு வேல்யூபிள் ஆனதுன்னா, அதை வந்து இந்த பன்றிகள் முன்னாடி போட்ட முத்துக்கு சமம்ன்ற மாதிரி இவங்களுக்கு வந்து அதனுடைய வேல்யூவே தெரியல. அதனால இது பைத்தியமாய் தோன்றுது. அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவர்களால் அவைகளை அறியவும் மாட்டான். அப்ப அதை ஃபர்ஸ்ட் விஷயம், அதை தெரிஞ்சுக்கவும் மாட்டாங்க. ஜென்ம சுபாவமான மனுஷர்கள் வந்து ஆவிக்குரியவர்களை ஃபர்ஸ்ட் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அது அவங்களுக்கு வந்து அக்செப்ட் பண்ணவே முடியாது. அது ஒரு கான்செப்டாவே இருக்காது, அவங்களுக்கு அக்செப்ட் பண்ணவே முடியாது, ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. ரெண்டாவது, அதெல்லாமே வந்து அவங்களுக்கு எப்படி இருக்கும்னா பைத்தியமாய் தோன்றும். அப்ப இந்த விஷயங்கள்லாம் ஏன் அவங்களுக்கு பைத்தியமாய் தோன்றுது அப்படின்னா, அவங்க ஆத்தும மனிதர்களா இருக்காங்க. பாவத்துல விழுந்து போனா அந்த வேனிட்டியில, அழிவுல இருக்கக்கூடிய மனிதர்களா இருக்காங்க. அப்போ அவங்க கிட்ட போயிட்டு, இப்ப நம்ம சுவிசேஷம் சொல்லும் போதே யாருக்கிட்ட போய் சொல்றோம்னா ஆத்தும மனிதன் கிட்டதான் சொல்றது. அப்ப அந்த ஆத்ம மனிதர்கள் கிட்ட போய் சுவிசேஷம் சொல்லும் போது முதல் விஷயம் நமக்கு தெரிய வேண்டியது, தேவனுடைய ஆவிக்குரியவைகள் எது? தேவன் இப்படி மீட்ப வச்சிருக்கிறாரு, அவரு விலைக்கரையம் செலுத்திருக்காரு, உங்களெல்லாம் மீட்டெடுக்கிறாரு, பரலோகம் இருக்கு, இறகம் இருக்கு, எதை வேணா சொல்லலாம். அப்ப ஸ்பிரிச்சுவலா ஒரு ரட்சிப்பிற்கான ஒரு செய்தியை சொல்லும் போது அது ஆவிக்குரிய ஒரு காரியம். அந்த ஆவிக்குரியதை ஃபர்ஸ்ட் ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. ரெண்டாவது விஷயம், அவங்களுக்கு அது பைத்தியமா தெரியும். மூணாவது, அவைகளை அறியவே மாட்டாங்க, அதை தெரிஞ்சுக்கவே மாட்டாங்க. வசனம் கிளியரா சொல்லுது. அப்போ ஏன் அப்படின்றது ஒரு விஷயத்த பார்த்துட்டு இங்க நம்ம முடிச்சிடலாம். ஏன்னா இது ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்ஜெக்டா போறதுனால இதை வந்து திரும்ப டைஜஸ்ட் பண்ணி பார்க்கறது கொஞ்சம் டைம் இருக்கணும். அதனால டைம் ஆயிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 2 பாயிண்ட் இந்த இதுக்கு ஏன் அப்படின்றது மட்டும் பார்த்துட்டு நம்ம முடிச்சிடலாம் இன்னைக்கு. ஸோ அப்ப ஜென்ம சுபாவமான மனுஷன் சொல்லக்கூடிய அந்த ஆத்தும மனிதர்கள், இன்னைக்கு உலகத்துல ஆத்தும மனிதர்கள்ன்றதுக்கு இன்னொரு வார்த்தை எப்படி சொல்லலாம்னா, ஈஸியா சொல்றதுக்கு ரட்சிக்கப்படாதவர்கள். ஏன்னா ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டானா அவன் ஆவிக்குரியவன் ஆயிடுறான், ரட்சிக்கப்படாதவன் ஆத்ம மனிதனா இருக்கிறான். அப்ப அந்த ஆத்ம மனிதன், ரட்சிக்கப்படாதவன், ஜென்ம சுபாவமான மனுஷன், எல்லாமே ஒரே வார்த்தைகள் தான் பொருள்படுறது. அப்ப இந்த ரட்சிக்கப்படாதவர்களுக்கு தேவனுடைய ஆவிக்குரியவர்களை ஏற்றுக்கவே மாட்டாங்க. அது அவர்களுக்கு பைத்தியமாய் தோன்றும், அவைகளை அறியவும் மாட்டார்கள் அப்படின்னு பார்த்தோம். ஏன் ஏன் இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க இப்படி எல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு வசனம் படிச்சிடலாம்.
அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 14வது வசனம். அப்போஸ்தலர் 16:14. அப்பொழுது தியத்தீரா ஊராளும் ம். இரத்தாம்பரம் விற்கிறவளும் ம். தேவனை வணங்குகிறவளும் ஆகிய ம். லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ ம். கேட்டுக்கொண்டிருந்தாள். ம். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி ம். கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். ஓகே. பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படிக்கு. அப்ப பவுல் வந்து அங்க போயிட்டு ஒரு கதை சொல்லிக்கிட்டு இல்ல, அவர் வந்து ஆவிக்குரிய காரியமான நற்செய்தியை பவுல் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப அந்த காரியத்தை சொல்லும் போது பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி, ஏன்னா அதை வந்து ஏற்றுக்கொள்ளணும்னா முதல் கவனிக்கணும், எல்லாம் செய்யணும். இப்ப அந்த காரியம் அவளை கவனிக்கிறதுக்காக என்ன செய்யறார்? கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். இப்ப கேள்வி என்னன்னா, ஏன் கர்த்தர் அவளுடைய இருதயத்தை திறக்க வேண்டும்? கர்த்தர் ஏன் லீதியாளுடைய இருதயத்தை திறக்கணும்? அவளால திறக்க முடியாது. ஏன்னா உயிர் மரித்து போயிருக்கிறா பாவத்துல. உயிர்ப்பிக்கணும்னா ஆண்டவர் அவள் இருதயத்தை திறந்தாதான் உயிர்ப்பிக்க உயிர்ப்பித்து முடியும். அந்த சத்தியத்தை கேட்டு அவ ஆமா. ஓகே. அப்போ தியத்திரா அந்த ஊராளாகிய அவளுக்கு வந்து பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி, அதை ஃபர்ஸ்ட் கவனிச்சு கேட்கறதுக்கே ஆண்டவர் என்ன செய்யணும்னா அவளுடைய இருதயத்தை திறக்க வேண்டியிருக்கும். ஏன் இருதயத்தை திறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுனா, முதல் விஷயம், ஒரு இது பூட்டப்பட்டிருந்தாதான் அது திறக்க முடியும். ஏற்கனவே திறந்திருக்கிறத மறுபடியும் திறக்க வேண்டியதில்லை. அப்போ தேவன் திறக்கணும் அப்படின்னும் போது என்ன காரணம் அப்படின்னா, ஏற்கனவே வந்து அவளுடைய இருதயம் வந்து அடைக்கப்பட்டிருக்கு. ஆதாமுடைய விழுந்து போன பிள்ளைகளுடைய எல்லாருடைய இருதயமும் வந்து அடைக்கப்பட்ட ஒரு நிலையில இருக்கு. அப்ப அதனாலதான் தேவன் வந்து திறக்கணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வருது. அப்ப தேவன் திறக்கணும் அப்படின்னா முதலாவது அடைக்கப்பட்டிருக்கு. எப்ப அடைக்கப்பட்டுச்சு? ஆதாம் எப்ப விழுந்து போனானோ அப்பவே மனுக்குலத்தினுடைய இருதயம் அடைக்கப்பட்டு விட்டுருது. அப்ப அந்த இருதயத்துல ஜென்ம சுபாவம் ரட்சிக்கப்படாத அந்த மனிதர்கள், ஆத்தும மனிதர்கள் அந்த சுவிசேஷத்தை கவனிக்கணும் அப்படின்னாலே முதலாவது தேவன் இருதயத்தை திறக்கணும். அப்ப தேவன் இருதயத்தை திறக்கணும் அப்படின்னும் போது அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயமும் செய்ய வேண்டியிருக்கு தேவன். அது என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னொரு வசனம் எடுத்து பார்த்துடலாம். எபேசியர் 2வது அதிகாரம் முதல் வசனமும் 5வது வசனமும். எபேசியர் 2ல முதல் வசனம் 5வது வசனம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். ம். அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். ஓகே. அப்ப இங்க முக்கியமான விஷயம் என்ன வருது அப்படின்னு பார்த்தோம்னா, தேவன் அவர்களை உயிர்ப்பிக்க வேண்டி இருக்கு. ஏன் தேவன் அவர்களை உயிர்ப்பிக்கணும்? அக்கிரமங்களையும் பாவங்களையும் மரித்திருக்கிற அவர்களை உயிர்ப்பிக்கணும் அப்படின்னு போட்டிருக்கு. அவரை கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பிக்கணும்னு. அப்ப விழுந்து போன ஆதாமுடைய சந்ததியினர் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களா இருக்கிறாங்க. ஏன்னா வேனிட்டிக்குள்ள ஆதாம் மூலமா எல்லாருமே அப்படிதான் வந்துட்டு ஆதாமுடைய சந்ததியா இருக்கிறனால எல்லாருமே பிறக்கும் போதே அவங்க உருவாகும் போதே விழுந்து போன ஒரு நிலைமையில. எதுல விழுந்து போன நிலைமைனா அக்கிரமத்திலும் பாவத்திலும். எப்படி விழுந்து போயிருக்காங்கன்னா மரித்து போயிருக்காங்க. அந்த ஒரு நிலைமையில தான் இப்ப இருக்கிறாங்க. அப்ப நம்ம ஏற்கனவே இந்த கேள்வி கேட்டிருக்கோம். நம்ம இதுலயே மரித்தவர்கள் சுயமாக ஏதாவது செய்ய முடியுமா? முடியாது. மரித்து இருக்காங்க அப்படின்னாலே வந்து ஒரு செய்கையும் செய்ய முடியாது, ஒரு தாட்டும் இருக்காது, ஒண்ணுமே இருக்காது. நம்ம சொல்லும் போதே சிலர்லாம் அப்படியே கிடந்தாங்கன்னா என்ன பொண மாதிரி கிடக்குறாங்க அப்படின்ட்டுவாங்க. அப்ப என்னன்னா அசைவே இல்லாம இருக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு, ஒரு செய்கை கூட செய்ய முடியாத ஒரு நிலைமைதான் வந்து மரித்திருக்கிறதுன்றது. அப்போ எதுக்கு மரித்திருக்கிறாங்கன்னா, ஆவிக்குரிய காரியங்களை கேட்கறதுக்கோ அதை கவனிக்கிறதுக்கோ அதை உள்வாங்கிறதுக்கோ இவர்கள் மரித்த நிலைமையில இருக்கிறாங்க, மரித்திருக்கிறாங்க. எதுல மரித்திருக்கிறாங்கன்னா அக்கிரமத்திலையும் பாவத்திலையும் சேர்ந்து மரணத்தோடு மரித்திருக்கிறாங்க. அப்போ அவங்க மரித்திருக்கிற நிலைமையில இருக்கும்போது ஆவிக்குரியவர்களை ஏற்றுக்கொள்ளவும் மாட்டாங்க, நிதானிக்க மாட்டாங்க. அது அவங்களுக்கு பைத்தியமா தோணும்.
ஏன் அப்படின்னா அவங்க இருதயம் அடைக்கப்பட்டிருக்கு, மேலும் அவங்க மரித்தவர்களா இருக்காங்க. அப்ப தேவன் முதலாவது அவர்களை உயிர்ப்பிக்கணும். உயிர்ப்பித்து அதுக்கப்புறம் அவங்களுடைய இருதயத்தை திறந்தாதான் அவங்க கவனிக்கவே முடியும், ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ள முடியும். அப்ப மரித்தவர்களால் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்றனால தேவன் தாமே அவர்களை உயிர்ப்பிக்க வேண்டும். எந்த மனுஷனும் அவனை உயிர்ப்பிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. நான் விசுவாசிட்டனால தேவன் என்னை உயிர்ப்பிச்சிட்டாருன்னு சொல்ல முடியாது. கரெக்டா? ஏன்னா நான் விசுவாசிக்கவே முடியாது. ஏன்? ஜென்ம சுபாவமான மனுஷனுக்கு வந்து ஆவிக்குரியவர்களை ஏற்றுக்க மாட்டான். அவனுடைய இருதயம் அடைக்கப்பட்டிருக்கு, மரித்திருக்கிறான். சோ அவனுக்கு செயல்பாடே இருக்காது. அவன் சப்போஸ் அந்த இதுல விசுவாசிக்கணும், ஆவிக்குரியவைகளை செய்யணும், கேட்கணும், அவன் விசுவாசிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னாலே அதுக்கு முன்னாடி தேவன் அவனை மரித்ததுல இருந்து அவன் உயிர்ப்பிக்க வேண்டும். அப்போ உயிர்ப்பிக்கிறான் அப்படின்னா அவனுக்கு வந்து ஆத்ம மனிதன், ரட்சிக்கப்படாதவன் அப்படின்ற பேர் மாறி என்ன பேர் வந்தது? ஆவிக்குரியவன், இல்லைன்னா ரட்சிக்கப்பட்டவன். அப்ப 2 விஷயம் பார்த்தோம் நம்ம 2 கொரிந்தியர் வசனத்துல படிக்கும் போது, ஜென்ம சுபாவமான மனுஷன், இல்லாட்டி ரட்சிக்கப்படாதவன் ஆத்ம மனிதன். இன்னொன்னு வந்து ஆவிக்குரிய மனிதன், அதாவது ஸ்பிரிட் மேன். அப்ப சோலிஷ் மேன், ஸ்பிரிச்சுவல் மேன். இப்ப இந்த 2 இருக்கு. அப்ப இந்த ஸ்பிரிச்சுவல் மேன்ன்றது எங்க உருவாக்கப்படுது அப்படின்னா தேவன் எழுப்பும் போது, அப்பதான் வந்து மறுபடியும் ஸ்பிரிச்சுவல் மேன் உண்டாகுது. இப்ப நம்ம அந்த வசனத்தை இன்னொரு வாட்டி படிக்கலாம். அந்த வசனத்தையே திரும்ப எபேசியர் 2ல 5வது வசனம் மட்டும் படிங்க. 2:5. அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை உடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். அப்போ அக்கிரமங்களில் மரித்தவர்களா இருந்த நம்ம கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பிச்சிட்டாரு அப்படின்னு பார்த்தோம். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் அப்படின்ற வார்த்தை எதோட சேர்ந்திருக்கு அப்படின்னு தெரியுதா? கிறிஸ்துவினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் அப்படின்ற வார்த்தை எதோட சேர்ந்திருக்குன்னா உயிர்ப்பித்தலோட சேர்ந்து. அப்ப அக்கிரமத்தில் மரித்திருந்தவர்களாகிய நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். அதுதான் என்னது? கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள், உங்களால் உண்டானது அல்ல. ஏன்னா மரித்தவர்கள் விசுவாசிக்கவும் முடியாது, எதையுமே செய்ய முடியாது. இது தேவனுடைய செயல். அந்த செயலின் மூலமாக மரித்தவர்களாய் இருந்த ஆத்தும மனிதன், அது அவனுக்கு பைத்தியமாய் தோன்றக்கூடிய, ஆவிக்குரியவைகள் எல்லாமே பைத்தியமாய் தோன்றக்கூடிய அந்த மனிதன் எப்பனா விசுவாசித்த பிறகு தேவன் அவரை உயிர்ப்பிக்கல. தேவன் உயிர்ப்பித்தாதான் அவர் விசுவாசிக்கவே முடியும். தேவன் உயிர்ப்பிக்கிறது மட்டும் இல்ல, இருதயத்தையும் திறக்கணும், அப்பதான் அதை கவனிக்க முடியும். சோ இந்த சூழ்நிலையில அப்படி உயிர்ப்பிக்கிறதுக்கு பேர் என்ன சொல்லுது வசனம்? கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். அப்ப கிருபையினாலே ரட்சிக்கப்படுறது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மரித்திருந்த நம்மளை, ஆத்தும மனிதரா இருந்த நம்மை ஆவிக்குரிய மனிதனாக மாற்றுவது, ரட்சிக்கப்பட்டவர்களா ஸ்பிரிச்சுவல் மேனா மாற்றுறது, ஆவிக்குரிய இதுல உயிர்ப்பிக்க செய்வது. அந்த காரியம் மரித்திருந்தது ஆத்தும மனிதனா மரித்திருந்தோம், உயிர்ப்பிக்கும் போது ஆவிக்குரிய மனிதனா உயிர்ப்பிக்கப்படுறாங்க. அப்ப ஆவிக்குரிய மனிதனா உயிர்ப்பிக்கப்பட்ட பிறகு தேவன் இருதயத்தை திறக்கும் போது சத்தியங்கள் உள்ள போகுது. அப்போ நான் விசுவாசிக்கிறேன் இல்ல விசுவாசிக்கல அப்படின்னு வர்றதுக்கு முன்னாடியே இப்ப ஜென்ம சுபாவமான மனுஷர்களுக்கு வந்து ஆவிக்குரியவையெல்லாம் பைத்தியமாய் தோன்றும் அப்படின்னு பார்த்துட்டோம். அப்ப அவர்களுக்கு ஆவிக்குரியவைகளாம் பைத்தியமாய் தோன்றுது அப்படின்னா அவர்களால ரட்சிப்பின் சத்தியத்தை சொல்லும் போது அதை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு பரலோகத்துக்கு வர முடியுமா? இல்ல அடப்போயா பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நரகத்துக்கு போகணுன்ற டிசிஷன் இருப்பாங்களா? ஏன்னா ஆவிக்குரிய மனிதனுக்கு மட்டும்தான் அதை நிதானிக்கவே முடியும். அப்போ ஒரு சுவிசேஷம் சொல்லப்படுது அப்படின்னா அதுல 100 பேர்ல 10 பேர் ஏத்துக்கிறாங்கன்னா அந்த 10 பேர் என்னவா ஆயிருக்கிறாங்க, அவங்க ஏன் கவனிச்சிருக்காங்க அப்படின்னா அதற்கு முன்னாடியே அவங்க ரட்சிக்கப்பட்டு விட்டார்கள். எப்படி? அக்கிரமத்தில் மரித்திருந்த அவர்களை தேவன் உயிர்ப்பித்திருக்கிறாரு, கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, அதன் மூலமாக அவர்கள் இருதயம் திறக்கப்பட்டிருக்கு. அதனால அவர்கள் ஆவிக்குரியவர்களான பிறகு, ரட்சிக்கப்பட்ட பிறகு சத்தியத்தை சொல்லும் போது அவர்களால விசுவாசிக்க முடியுது. ஆனா அதே ஒருத்தர் வந்து ஆத்ம மனிதனாவே இன்னும் இருக்கிறாரு, அவர் பாவத்துலதான் இருக்கிறாரு, அக்கிரமத்துல மரித்திருக்கிறாரு அப்படின்னும் போது அவருக்கு போய் 100 சத்தியம் விதவிதமா எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னாலும் தேவன் அவரை உயிர்ப்பிக்காத வரைக்கும், தேவன் அவருடைய இருதயத்தை திறக்காத வரைக்கும்
சத்தியம் அவர்களுக்கு பைத்தியமாய் தோன்றும், அதை அறிய மாட்டார்கள். அப்ப மனிதனுக்கு வந்து இது ஏத்துக்கொள்ளலாம், ஏத்துக்க முடியாது. நான் ரட்சிக்கப்படுறேன், ரட்சிக்கப்படலன்ற டிசிஷன் எடுக்கக்கூடிய திராணி அவனுக்கு கிடையாது. யாருக்கு புரியும், யாருக்கு இருக்கு அப்படின்னா, யார் ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டிருக்காங்களோ, ரட்சிக்கப்பட்டிருக்காங்கன்னா தேவன் யாரை கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பித்திருக்கிறாரோ, தேவன் யாருடைய இருதயத்தை வசனத்துக்கு திறந்திருக்கிறாரோ அவர்கள் மட்டும்தான் இந்த ஆவிக்குரிய காரியங்களை ஏற்றுக்கொண்டு நிதானித்து ஓகே நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம் தெரிஞ்சுக்க முடியுமே தவிர, நான் என் டிசிஷனால ரட்சிக்கப்படல. புரியுதா உங்களுக்கு? என்னுடைய டிசிஷனால நான் ரட்சிக்கப்படல. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்ற விஷயத்த ஆவிக்குரியவனானவனே என்னால புரிஞ்சுக்க முடியுது. தேவன் இருதயத்தை திறக்கும் போது நான் ரட்சிக்கப்பட்டிருக்கன்றது எனக்கு புரியுது. ரட்சிக்கப்படாதவனுக்கு நான் ரட்சிக்கவே படலைன்றதே புரியல. ஏன்னா அது அவனுக்கு பைத்தியமா தான் இருக்கு. அப்ப இந்த டிசிஷன் மேக்கிங்ன்றதே நம்ம கையில கிடையாது. நமக்கு வந்து புரிதல் வந்து ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம் புரியுது. ஏன்னா ஆவிக்குரிய காரியங்கள் உள்ள போகுது, இருதயம் திறக்கப்பட்டிருக்கு. ரட்சிக்கப்படாத ஆத்தும மனிதர்களுக்கு அந்த காரியங்கள் உள்ளே போறது இல்லை. அவங்க டிசிஷன் எடுக்கிற இடத்துலயும் இல்லை. ஏன்னா அவங்க என்னைக்கு டிசிஷன் எடுப்பாங்கன்றது கிடையாது, டிசிஷன் எடுக்கிறதே கிடையாது. அவங்களுக்கு என்னைக்கு அந்த புரிதல் வரும்னா, என்னைக்கு அவங்க உயிர்ப்பிக்கப்படுறாங்களோ, என்னைக்கு கிருபையினால ரட்சிக்கப்படுறாங்களோ, என்னைக்கு அதுக்கு தேவன் அவர்களுடைய இருதயத்தை திறக்கிறாரோ அன்னைக்கு அவர்களுக்கு அந்த சத்தியம் உள்ள போகும். அவர்கள் உணர்வடைவார்கள். ஏன்னா ஆவிக்குரியவைகளை நிதானிக்க ஆரம்பிப்பாங்க. புரியுதா இது உங்களுக்கு? அப்ப நம்ம டிசிஷன்ல நம்ம பரலோகத்துக்கு போறோமா நரகத்துக்கு போறோமா, நம்ம ரட்சிப்பை ஏற்றுக்கொள்றோமா ரட்சிப்பை ஏற்றுக்கொள்ளலைன்றது நம்ம டிசிஷன்ல கிடையாது. தேவன் எவர்களை உயிர்ப்பிக்கிறாரோ, எவர்களுடைய இருதயத்தை திறந்திருக்கிறாரோ அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள். ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு இருதயத்தை திறக்கும் போது சத்தியம் வசனம் உள்ள போகும்போது அவர்களுக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோன்றது தெரியுது. அந்த வெளிப்பாடு வருது. ஏன்னா ஆவிக்குரிய காரியம் அது அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்குது. அது அவனுடைய வேல்யூவேஷன் அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. ரட்சிக்கப்படாதவர்களுக்கு அது தெரியவே போறது இல்லை. அது பைத்தியமா தான் இருக்கும் அவங்களுக்கு. அப்ப என்னைக்கு வரைக்கும் பைத்தியமா இருக்கும்? அவர்களுடைய மரித்திருக்கிற நிலைமையில இருந்து தேவன் கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பிக்கும் வரை அவர்களுக்கு அவர்கள் மரித்திருக்கிறாங்க அந்த நிலைமையில மரித்த பணம் தான் மரித்ததை அறியாது. செத்து போன ஒருத்தர் அவர் செத்து போயிட்டோன்னு அவருக்கே தெரியாது. கரெக்டா? உயிரோடு இருக்கவர்கள் தாங்கள் மரிப்பதை அறிவார்கள், மரித்தவர்களோ ஒன்றும் அறியார்கள்னு வசனம் சொல்லுது இல்லையா? அப்ப மரித்தவர்களுக்கு வந்து தாங்கள் மரித்துட்டோன்றது கூட அவங்களுக்கு தெரியாது. நம்ம மரித்த நிலைமையில இருக்கணும்னு கூட தெரியாது. அப்ப அப்படிதான் வந்து பாவத்தில் மரித்திருக்கிறவங்க. அப்ப அவங்க வந்து இதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன் இது பண்றாங்க அப்படின்னா, அது அவங்களுக்கு பைத்தியமாய் தோன்றதுன்னா அவங்க அதை ஏற்றுக்கொள்ற நிலைமையிலே இல்லை. அவங்களுக்கு அது நம்ம இப்படி ஒரு நிலைமையில இருக்கிறோன்றதே அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அப்ப அது எப்ப தெரிய ஆரம்பிக்கும்? அவங்க உயிர்ப்பிக்கப்படும் போது, ரட்சிக்கப்படும் போது, அந்த காரியத்துல அவங்க டிசிஷன்னால ரட்சிக்கப்பட்ட தேவன் தீர்மானத்தின்படி அவர்கள் உயிர்ப்பிக்கப்படும் போது, அவர்கள் ரட்சிக்கப்படும் போது, இருதயத்தை திறந்து வசனம் உள்ள போகும்போது அவர்கள் அதை உணர்வு பூர்வமா எடுத்துக்கிறாங்க. அந்த உணர்வு வருது அவங்களுக்கு, நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோன்ட்டுன்னு. இப்போ உங்களுக்கு புரியுதா? நம்மளுடைய தீர்மானத்தின் அடிப்படையில நம்ம ரட்சிக்கப்பட்டோமா இல்லையா, நான் பரலோகத்துக்கு போறேன்னா நரகத்துக்கு போறேனான்ற டிசிஷன் எடுக்கிற அந்த நிலைமையில மனிதர்கள் இல்லை. அந்த திராணியம் அவர்களுக்கு கிடையாது, அந்த நிலைமையிலயும் கிடையாது. அது வந்து அவங்க டிசிஷன் எடுக்கிறது அந்த அடிப்படையில தேவன் அவர்களை ஓகே நீ ஏத்துக்கிறியா ஏத்துக்கலையா டிக் மார்க் போட்டு நீ ஏத்துக்க மாட்டேன்ட்டியா, சரி அப்ப நீ நரகத்துக்கு போயிரு, ஓகே நீ ஏத்துக்கிறியா அப்ப நீ பரலோகத்துக்கு போயிரு, நித்தியமா அப்படி இருங்கன்னு சொல்றது கிடையாது. தேவன் நம்மளுடைய கையில கொடுத்துட்டு தேவன் ஒரு பெரிய பர்பஸ்ல இது எல்லாத்தையும் நிறைவேற்றிக்கிட்டு இருக்காரு ஒரு காரியத்துல. அப்ப அந்த காரியம் நிறைவேறதுக்கு நமக்கு அந்த புரிதல் வரணும். அப்படின்னும் போது யாரெல்லாம் ரட்சிக்கப்படுறாங்களோ, தேவன் எவர்களை முன்குறித்தாரோ, ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் நம்ம அது போகும்போது அப்படி இன்னும் ஸ்டடியில பார்ப்போம் ஒவ்வொரு காலகட்டத்துக்கும். அப்போ இந்த கிருபையின் காலத்துல ரட்சிக்கப்பட்டவர்கள் ஆவிக்குரியவர்களா இருக்காங்க. அவர்களுக்கு தாங்கள் பரலோகம் போறோன்றது புரிய ஆரம்பிக்குது. அப்ப அது நம்ம டிசிஷன்ல கிடையாது, தேவனுடைய செயல்ல இருக்கு. புரியுது இல்லையா? வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? இல்ல நம்ம டைம் ஆயிடுச்சு, நெக்ஸ்ட் வீக் நம்ம அடுத்தது கண்டினியூ பண்ணலாம் இதனுடைய பேலன்ஸ். வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? இல்ல ப்ரேயர் பண்ணிட்டு முடிக்கலாமா? பண்ணிட்டு முடிக்கலாம். கேள்விகள் இப்போ வராது. டெஃபினட்டா நீங்க வந்து அதை யோசிச்சு பார்க்கும்போது டெஃபினட்டா கேள்விகள் வரணும். அதை தயவுசெய்து இதுல போடுங்க, குரூப்ல கூட போடுங்க. ஏன்னா இது வந்து எடுத்த உடனே டக்குன்னு புரிஞ்சுக்க கூடிய ஒரு சப்ஜெக்ட் கிடையாது. புரிஞ்சுக்கிட்டாலும் அதை ஜீரணிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும்.
இந்த இன்னைய டீச்சிங்க்கு அடிநாதம்ன்றது வந்து 8:20 நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கா ஒரு 2-3 தடவை படிச்சு அது தியானிச்சீங்கன்னாக்கா இந்த காரியங்கள் கொஞ்சம் புரிய ரோமர் 8:21 தமிழ்ல 21 தமிழ்ல 21 தமிழ்ல ரோமர் 8:21 அது ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். அது வந்து அடிப்படையா இன்னைக்கு மெயின்லைன் சர்ச்ல இருக்கிற டீச்சிங்க அவங்களுடைய பிலீஃபிக்கே ஒரு ஆட்டம் காமிக்கிற ஒரு வசனமா இருக்கும். அது தயவுசெய்து அது ஒரு 2-3 தடவை படிச்சு தியானம் பண்ணீங்கன்னாக்கா. ஓகே பிரதர், தேங்க்யூ. ரொம்ப நல்ல ப்ரேயர் பண்ணி க்ளோஸ் பண்ணிடலாம் பிரதர். ஆண்டி நீங்க ப்ரேயர் பண்றீங்களா? நான் ப்ரேயர் பண்ணவா பிரதர்? ஓகே பிரதர், நீங்க ப்ரேயர் பண்ணுங்க. ஓகே. நல்ல தகப்பனே தேவியப்பா, இந்த அருமையான பைபிள் ஸ்டடிக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆழமான சத்தியங்கள், ரொம்ப கஷ்டமான சத்தியங்கள். ஏன்னா மெயின்லைன் சர்ச் டீச்சிங்ல வந்து எவ்வளோ நாங்கள் ஊறி இருக்கும் பொழுது ஆதாமால பாவமே செய்ய முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல இருந்தாரு. அதை வந்து அந்த ஒரு காரியத்தை ஏற்றுக்கொள்றதே முடியாத ஒரு இதுவா இருக்கும், புரிஞ்சுக்கொள்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனாலும் தேவி நீதாமே எங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்து தேவரே நீர் உம்முடைய அனாதி தீர்மானத்தில் எழுதி வைத்திருக்கின்ற இந்த சத்தியங்களை நாங்கள் புரிந்து கொள்ள தேவரே கருத்தை பாராட்டும்படியாக செல்கிறோம். இந்த நேரத்தில் கூட மறுபடியும் அந்த சின்ன பையன் ரொம்ப ஒரு ஜெஸ்ஸியோட ரொம்ப அட்டாச்சா இருக்கும். அவனுக்கு ஒரு கண் பார்வை இழந்து போயிட்டோன்றது கூட தெரியாத ஒரு நிலைமையில இருக்கான். அவன் வந்து ஒரு செகண்ட் ஒப்பீனியனுக்காக அவருடைய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறதுக்கு ஜெஸ்ஸியும் கூட போயிருக்கான். ரொம்ப ப்ரேயர்ஃபுல்லா இருக்கான். அந்த குழந்தைக்காக வேண்டி கூட ஜெபிக்கிறோம். ஆனாலும் தேவி உம்முடைய சித்தம் இந்த குழந்தையினுடைய வாழ்க்கையில் நிறைவேறக்கூடிய பாராட்டு எல்லா துதிய கனமையும் தேடி ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் மீட்பரும் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிற நல்ல தகப்பனே, ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆமென். Praise the Lord. Praise the Thank you. Lord. Praise the Lord.